So friends, welcome to one more edition of the IFA Galaxy's webinar. Like I mentioned, we live in interesting times now. These are times which are extraordinary, where many of the things that we are experiencing now, we have never experienced before, right? 40 days sit at home, never experienced before. How the markets are behaving, never experienced before. Fund house in the debt side, winding up 6 schemes with 26,000 crores in assets, never experienced before, right? So lots of experiences now will make us better advisors in the future. கார்த்தாலேந்து அப்கோர்ஸ் நான் வேற ஷர்ட் மாட்டினேன், இல்லைன்னா ரத்த கரையெல்லாம் உங்களுக்கு தெரியும். கஸ்டமர்ஸ் அடிச்சு வாங்கின ரத்தம் எல்லாம் பயங்கரமா இருக்கு. Like all of us, I'm sure all of us are in the same boat where we are. But without much ado, I would like to welcome Shyam. Thank you so much, Shyam, for sparing time and being here to talk to us and giving us your valuable insights of markets. And to proceed further, I would like to invite Executive Committee member of IFA Galaxy, Mr. Srinivasan, to give us a small introduction and also introduce Mr. Shyam Shekhar. Over to you, Srini. Vanakkam. எல்லாரையும் முதல்ல வரவேற்கிறேன். எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான், பட் இருந்தாலும் ஷியாம் சேகர் ஒரு புகழ்பெற்ற நிதி ஆலோசகர். அவர் ஒரு பங்கு சந்தை முதலீட்டாளர். ஒரு 30 வருடம் அவருக்கு அனுபவம் இந்த ஃபீல்ட்ல இருக்குது. அவர் ஐதாட் என்ற ஒரு நிறுவனத்துல ஹி இஸ் த ஃபவுண்டர். நிறைய பத்திரிகைகளுக்கெல்லாம் அவர் எழுதியிருக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் தினமலர், லைவ் மென்ட், இதெல்லாம் ரெகுலரா காலம் எழுதுறாரு. ஒரு நல்ல பேச்சாளர், நிதி பேச்சாளர், நல்லா பேசுவாரு. அண்ட் ஷியாம், ஐ இன்வைட் யூ, கொஞ்சம் எங்களுக்கு யூ டேக் இட் ஃபார்வர்ட். ஆல் தி வெரி பெஸ்ட். Today I'm going to talk about the difference between 2008 and 2020. Several participants were there in the market in 2008 as well as investors, advisors, and many of you continue to provide valuable services. So this is not new. But the scale of 2020 is vastly different from the scale of 2008. 2008 was essentially an American financial crisis. And whatever was felt in the rest of the world was a ripple effect of what happened in America. But 2020 is a global economic and social crisis. I think that it's a crisis. Shyam, interaction. We specifically is a Tamil program. Right. So prefer you talk in Tamil. Right. 2020 நீங்க பாத்தீங்கன்னா உலகம் பூராவும் இந்த தாக்கம் தெரியும். நிச்சயமா 2008 இருந்ததை விட இது பல மடங்கு அதிகம். அது மட்டும் இல்ல, 2008 இருந்த வளர்ச்சி சூழல் இன்னையோட மிக சிறப்பாக இருந்ததுதான் நம்ம சொல்லணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சி சூழல், இந்த பிரச்சனை நம்மளை தாக்குவதற்கு முன்னாடி இருந்த வளர்ச்சி சூழல் 2008 விட குறைவாக இருந்தது அப்படின்றது எல்லோருமே நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்தது சொல்ல போனால், இந்த வளர்ச்சி 2008 நிக்கவே இல்லை. உற்பத்தி, பொருளாதார நடவடிக்கைகள் எதுவுமே நிக்கல. ஆனா 2020 உலகளவில் ஒட்டுமொத்தமாக பொருளாதார ஆக்டிவிட்டி ஸ்தம்பிச்சிடுச்சு. ஸோ யூ டோன்ட் ஹாவ் எனிதிங். யாரும் எதுவும் உற்பத்தியே செய்யல. ஆலைகள் மூடி இருக்கு, சேவைகள் செய்யப்படல. ஸ்டாக் மார்க்கெட்டை தவிர எல்லாமே நின்று போச்சு. இதுவும் ஒரு விசித்திரமான ஒரு விஷயம். ஏன்னா உண்மையிலேயே பொருளாதாரத்துல உற்பத்தி செய்யக்கூடிய எல்லா தொழில்களையும் நிறுத்திட்டு உற்பத்தி இல்லாத ஒரு தொழில் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும் போது அது அந்த தொழிலுக்கும் நல்லது இல்லை ஆக்சுவலா. பட் ஸ்டாக் மார்க்கெட்டை மூடினா அது இன்னும் நம்பிக்கை குறைஞ்சிரும் அப்படின்ற ஒரு மாயை உலகளவில் இருக்கிறது. அந்த மாயையில நம்மளும் மிதந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால மார்க்கெட் தொடர்ந்து ஓப்பனா இருந்திருக்கு. அடுத்தது சில ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 2020 2008 விட பெட்டர்னு நான் நினைக்கிறேன். குறிப்பா சொல்லணும்னா இன்ஃப்ளேஷன், விலைவாசிகள் இன்னைக்கு இருக்கிற விலைவாசிகள் கிட்டத்தட்ட விலை இல்லாத ஒரு கச்சா எண்ணெய், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஸோ அந்த ரீதியில இந்தியாவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த விலைவாசி சூழல் 2008 விட பெட்டரா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மூணாவது பார்ட் ஜியோகிராபிக் இம்பாக்ட். இந்தியால
நாம ஏற்றுமதியும் செய்யறோம், இறக்குமதியும் செய்யறோம். ஏற்றுமதி தொழில்கள் இந்த 2008 பாதிக்கப்பட்டதை விட அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறது. இறக்குமதி செய்ய வேண்டிய பொருட்களை நாம இறக்குமதி செய்வதை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து 2008. ஆனா இன்னைக்கு எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கோம். இன்ஃபேக்ட் நம்மளுடைய பொருளாதார எதிர்காலமே இறக்குமதிகளை தடுத்து அதுக்கு பதிலாக நம்ம உள்நாட்டிலே உற்பத்தி செய்யறதை நம்பி இருக்கு. ஸோ அந்த தொழில்கள் தான் இன்னைக்கு வந்து உடனடியாக வளர்ச்சியை காட்டக்கூடிய தொழில்களாக அமையும்ன்றது என்னுடைய அடிப்படை கருத்து. அடுத்து இன்வெஸ்டர் பார்ட்டிசிபேஷன் 2008 இருந்ததை விட இன்னைக்கு முதலீட்டாளர்கள் எண்ணிக்கையிலும் சரி பண அளவிலும் சரி மிக மிக அதிகமாக இருக்கிறார்கள். ஸோ நம்மளுடைய பங்குச்சந்தை பொருளாதாரத்துல முதலீட்டாளர்களுடைய பங்கு மிக மிக அதிகம். மற்றவர்களுடைய பங்கை விட முதலீட்டாளர்கள், அதுவும் உள்நாட்டு முதலீட்டாளர்களுடைய பங்கு மிக மிக அதிகம். இது முன்னாடியே மார்க்கெட்ல சைக்கிள்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். எஃப்ஐ வித்தாக்கா எதிர நிக்கிறதுக்கு ஆளே இருக்காது ஸ்டாக் மார்க்கெட்ல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போய் இன்னைக்கு எஃப்ஐ விற்கிற பணத்தை டிஐ வாங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் உள்நாட்டு முதலீட்டாளர்கள் தான், அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் தான். அதை நம்ம எல்லோருமே அதுல பங்கு வைத்திருக்கிறோம் என்பதை நாம பெருமைப்படலாம். ஏன்னா இவ்வளவு பேர் இந்த மார்க்கெட்ல கொண்டு வந்ததும் சரி, அவங்கள இருக்க வைக்கிறதும் சரி ஒரு மிகப்பெரிய சாதனை தான் நினைக்கிறேன். இதை அரசால நிச்சயமா செய்யவே முடியாது. இதை செய்யறதுக்கு தேவையான கமிட்மெண்ட் வந்து ஒரு தொழிலாளர் தான் அதை செய்ய முடியும். அதை நம்ம செஞ்சிருக்கோம். இந்த இன்வெஸ்டர் பார்ட்டிசிபேஷன் மிக அதிகமாக இருக்கிறது. இன்ஃபேக்ட் இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய தரவுகளை பாத்தீங்கன்னா எஸ்ஐபி ஸ்டாப்பேஜை பத்தி பேப்பர்ல எழுதுவாங்க. ஆனா இந்த எஸ்ஐபி ஸ்டாப்பேஜ்ல எவ்வளவு அட்வைஸ்டு எஸ்ஐபி, எவ்வளவு இண்டிபெண்டன்ட், அதாவது டைரக்ட் எஸ்ஐபின்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த டேட்டா அவங்க கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு புரியும் இதனுடைய தாக்கம் எவ்வளவு. ஒரு இன்வெஸ்டர் பார்ட்டிசிபேஷன் வந்து எந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம், நம்ம கொண்டு வந்த இன்வெஸ்டர் பார்ட்டிசிபேஷனோட குவாலிட்டி என்ன, அதே போல நேரடியாக வந்த இன்வெஸ்டர்ஸோடைய குவாலிட்டி என்ன, அவங்களால எப்படி தாக்கு பிடிக்க முடியுறதுங்கிறதும் நமக்கு தெளிவாக தெரியும். ஆனா ஒரு விஷயம் நிச்சயம், இன்வெஸ்டர் பார்ட்டிசிபேஷனை இந்த கடந்த 12 ஆண்டுகள்ல நம்ம அதிகரிக்கிறது வந்து இனி வருங்காலத்திற்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாகவும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு பேக் போனாகவும் அமையும். ஒரு காலத்துல இந்த பி நோட்டையும் ஃபாரின் இன்வெஸ்டரையும் முகமில்லாத முதலீட்டாளர்கள், அதாவது யார் பணம்னே தெரியாது, அந்த மாதிரி முதலீட்டாளர்கள் தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணாங்க. அவங்க வித்தாங்கன்னா நம்ம காணாம போயிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அந்த சூழ்நிலை இல்லை. ஸோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா 2020 வந்து 2008 விட சுப்பீரியருங்கிறது தான் என்னுடைய அடிப்படை கருத்து. 2008 வந்த ப்ராப்ளம் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எக்விட்டி சைட்ல தான் அதிகமா வந்தது ஒழிய டெட் சைட்ல வந்து இந்த அளவுக்கு இல்லை. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில டெட் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பிரச்சனை ஈக்விட்டி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை விட அதிகமாக இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. என்ன ரீசன்னா, டெட் மார்க்கெட்டோடைய growth, அதுவும் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோடைய growth ரொம்ப ரொம்ப வேகமாக இருந்தது. அந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரி வந்து தன்னுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை வந்து எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிச்சு அப்படிங்கிறது கேள்விக்குறி. அதனாலதான் இன்னைக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் நமக்கு வருதுன்றது அடிப்படை. அது வந்து இப்போ வரும் காலங்கள்ல டெட் மார்க்கெட்டும் அந்த டெப்த்தை கிரியேட் பண்ணிட்டு அந்த மேனேஜ்மெண்ட் பேண்ட்விட்த்தை கிரியேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ப்ராப்ளி இன்னும் இந்த கிரைசிஸ்ல இருந்து இன்னும் ஸ்ட்ராங்கரா வர முடியும். ஈக்விட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2008க்கும் 2020க்கும் சில காமன் பேரலல்ஸ் இருக்கு இந்த மார்க்கெட்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர்லயும் இந்த சினாரியோலயும். அடிப்படையில இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் தொடர்ந்து ஒரு தீமேட்டிக் பயாஸ் உள்ளதாகத்தான் இருந்து வருகிறது. 2000 வந்து டெக் ஃபண்ட்ஸ் வந்து மார்க்கெட்ல 40% இருந்தது, 35-40%. அதே போல 2008 இன்ஃப்ரா, அந்த பவர், அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் இருந்தது. இப்போ ஃபைனான்சியல்ஸ் அண்ட் ஸ்மால் அண்ட் மிட் கேப். ஸோ இந்த தீமேட்டிக் பயாஸ் வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அது கிரியேட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அட்வைசர் கிரியேட் பண்றது இல்ல. என்னை பொறுத்த மட்டும் இதை முழுக்க முழுக்க கிரியேட் பண்றது மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி தான். ஏன்னா அவங்களுக்கு என்ன வசதியோ அதை கிரியேட் பண்ணிடுறாங்க. அது வந்து மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு உதவியாக இருக்கிறது. ஆனா அபிமன்யு மாதிரி இவங்க நடுவில் போய் மாட்டிக்கிறாங்க, எப்படி வெளியே வருதுன்னு தெரியறது இல்லை. இப்பொழுதும் அதுதான் நடந்திருக்கு. இப்ப நம்ம அந்த வேல்யூவேஷன் கூட்டிட்டு போக போக என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு வாட்டி இந்த தீம் வந்து ஃபெயிலே ஆகாது, இனி நமக்கு ஃபோர்சியபிள் ஃபியூச்சர் பார்க்கக்கூடிய காலம் வரைக்கும் நமக்கு வந்து இது ரொம்ப நல்லா பண்ணும் அப்படின்ற ஒரு ஓவர் கான்பிடென்ட் அசஸ்மெண்ட் நமக்கு வருது. அந்த அசஸ்மெண்ட் தான் வந்து அட்வைசர்ஸ் கிளைண்ட் கிட்டையும் கொண்டு போய் சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு உண்டான பாஸ்ட் ஹிஸ்டரி, அதுவும் ரீசன்ட் பாஸ்ட் ஹிஸ்டரியோடைய அந்த
தரவுகள்லாம் சப்போர்ட் பண்ணோம். ஸோ அதை வச்சுட்டு நம்ம ஈஸியா அதை இன்வெஸ்டர்கிட்ட சொல்றதுக்கு நமக்கும் வசதியா இருக்கு. அதனால நம்ம ரொம்ப ஈஸியா அதை மார்க்கெட் பண்றதுக்கு ஈஸியா இருக்குனால நாம அதை வந்து உடனடியா அடாப்ட் பண்ணிடுறோம். இந்த தீமேட்டிக் பயஸ் தான் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியோடைய ஸ்ட்ரக்சரல் வீக்னஸ். இதுதான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு சைக்கிள்லயும் அட்வைசருக்கு பாதகம் விளைவிக்கக்கூடியதாக இருந்து வருகிறது. நான் வந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் முன்னாடி நான் ஜனவரி 18லயே நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸை வந்து நீங்க மார்க்கெட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன் ஒரு மீட்டிங்ல. லைக் ஐஎஃப்ஐ இன்னொரு சிஸ்டர் ஆர்கனைசேஷன், அதுல எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாரும் தான் இருக்கீங்க. ஸோ அந்த மீட்டிங்ல பேசும்போது நான் இதை பண்ணாதீங்க, இந்த ப்ராடக்ட்ஸே விற்காதீங்கன்னு நான் சொன்னேன். அது நிறைய பேருக்கு பிடிக்கல. ஆனா வந்து இன்னைக்கு பாருங்க அந்த ப்ராடக்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணல. அதே போல இந்த நிஃப்டி பெஞ்ச் மார்க்கிங் ரொம்ப டேஞ்சரஸ். என்ன ரீசன்னா, நிஃப்டியில வந்து எப்பவுமே பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸை உள்ள கொண்டு வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணாத ஸ்டாக்ஸை வெளியே கொண்டு போயிடுவாங்க. இதனால என்ன ஆகும்னா, ஒரு ஸ்டாக் ஏற்கனவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அது நிஃப்டிக்குள்ள கொண்டு வந்துட்டு அது எல்லாரும் வாங்க வற்புறுத்தப்படுவார்கள். அது ஃபண்ட் மேனேஜர் ஆனாலும் சரி, இந்த எம்எஸ்சிஐ அது சேர்ந்துரும், அது எஃப்ஐஆர் இருந்தாலும் சரி. இன்னைக்கு இதெல்லாம் போறாதுன்னு இன்னொரு ஏஜென்சியை சேர்ந்துட்டு இருக்கு. யாருன்னா இபிஎஃப்ஓ. எல்லாரோட ப்ராவிடன்ட் ஃபண்ட் பணத்தையும் தூக்கி இதுல நிஃப்டியில போடுறாங்க. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, நிஃப்டியை வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு வல்லமை பொருந்திய ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்டா காட்டுது. ஆக்சுவலா நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ரக்சரலி வெரி வீக் ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட். இன்ஃபேக்ட் நிஃப்டியை போல ஒரு புவர்லி கன்ஸ்ட்ரக்டட் ஸ்டாக் மார்க்கெட் காம்போசிட் உலகத்திலே இருக்க முடியாது. ஆனா என்ன பண்றது, அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு அவங்க ஒரு கட்டமைப்பு வச்சிருக்காங்க. அந்த கட்டமைப்பு ஸ்ட்ரக்சரலி ஃபிளாட். தொடர்ந்து அந்த தப்பை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த தப்பை பண்ணிட்டாங்க இல்லையா, 40% வரைக்கும் போகுது ஃபைனான்சியல். இது வந்து ஸ்ட்ரக்சரல் வீக்னஸ்னு ஒருத்தனும் கேட்க மாட்டான். கேட்கறவங்களே வாயடிச்சிருவாங்க. எப்படின்னாக்கா, பாருங்க இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஃப்ரேம் ஒர்க் வச்சிருக்கோம், இந்த கிரைட்டீரியா படி தான் நம்ம பண்றோம்னு சொல்லுவோம். ஸோ அது பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, இன்னும் பணம் அதுல போய் அந்த 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 செக்டோரல் இம்பேலன்ஸை இன்னும் மிகைப்படுத்துது. அதுதான் 2019 பூராவும் நடந்தது. அதனாலதான் ஃபண்ட் மேனேஜர்ஸால நிஃப்டிக்கு ஈடு கொடுக்க முடியல. ஏன்னா அவனுக்கு லாஜிக்கலா தெரியும் இதுக்கு மேல இதெல்லாம் வாங்க முடியாது, இதுல ரிஸ்க் இருக்குன்னு. ஆனா என்ன பண்றது, அவன் நிஃப்டியை சேஸ் பண்ணி ஆனும். சோ என்ன ஆகுதுன்னா, சில பேர் நல்லா பண்ணியிருப்பாங்க, அவன் என்ன பண்ணிருப்பான், நிறைய ட்ரேடிங் பண்ணிருப்பான். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களால அதை மேனேஜ் பண்ணவே முடியாது, அவங்க மாட்டிக்குவாங்க. இறுதியில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த நிஃப்டியோட ஸ்ட்ரக்சரல் வீக்னஸ் உறுதியாக எக்ஸ்போஸ் ஆயிடும். அதுதான் இப்ப நடந்திருக்கு. இதுக்கு கொரோனாங்கிறது ஒரு ட்ரிகர் தானே வழிய, இல்ல நிர்மலா சீதாராமனோட February 1 பட்ஜெட் ஆர் வாட் எவர் மேபி தி ரீசன், இதெல்லாம் வந்து ஒரு ட்ரிகர் தான். ஆனா அது நிகழ்வு வந்து நடக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுதான் வந்து உண்மை. அந்த நிகழ்வு தான் இப்பொழுது நடந்திருக்கிறது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிஃப்டி அவ்வளவு ஒரு ஃபால் சந்திச்சிருக்கு. ஏன் சந்திச்சுன்ற கேள்வியை நம்ம யாருமே கேட்க மாட்டோம். என்எஸ்சியும் அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்னா, இவங்க ஒரு செக்டர் வந்து ஒரு கஷ்ட காலத்தை அனுபவிக்கும் போது அந்த செக்டரோட எல்லா கம்பெனியும் நிஃப்டில இருந்து வெளியே எடுத்துருவாங்க. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபார்மாவோட ரெப்ரசன்டேஷன் கம்மியா இருக்கும், எல்லாத்தையும் எடுத்துறாங்க வெளியே. அதே போல எந்த செக்டர் அடுத்தது நல்லா பண்ண போறதோ அது வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ அந்த செக்டரோட மதிப்பு கூடுற வரைக்கும் அவங்க கொண்டாட மாட்டாங்க. ஸோ இது மாதிரி தான் இவங்க தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்ல, நமக்கு அதாவது வர தகுதி இல்லாத கம்பெனிஸ் எப்பவுமே நிஃப்டி உள்ள வந்துடும். 2008 அனில் அம்பானி, 2020 18 பாத்தீங்கன்னா அதை விட மோசமான கம்பெனிஸ் எஸ் பேங்க், டிஹெச்எஃப்எல், இந்தியா புல்ஸ், இது மூணும் எப்படி நிஃப்டியில வந்ததுன்றது நான் தான் சொன்னேன். இன்னும் ஒரு 2 மாசம் டைம் கொடுத்திருந்தா வக்ராஞ்சி கூட உள்ள வந்திருக்கும்னு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு அப்ரோச் இருக்கு. அதனால வந்து என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சரே வந்து உங்களுக்கு டிஸ்டார்ட் ஆயிடுது. அந்த பிரச்சனை நமக்கு இந்த வாட்டி இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு நிஃப்டி இந்த வேல்யூ இருக்குனாக்கா அது ஏன் இப்படி இருக்குன்றது உங்களுக்கு காரணம் தெரியும். இன்னைக்கு 9000 இருக்கக்கூடாது நிஃப்டி. ஆக்சுவலா நிஃப்டி இருக்க வேண்டிய வேல்யூ இன்னும் லோவர். ஆனா அது அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம், நம்ம வந்து கன்சியூமர் கம்பெனிஸ் எல்லாம் 80-100 PE மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அதை உள்ள கொண்டு வந்துருக்கோம். இப்ப என்ன கொண்டு வந்திருக்காங்க, சமீபத்துல இந்த 3 கம்பெனியை வெளியே எடுத்துட்டு உள்ள கொண்டு வந்த கம்பெனிஸை பாருங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியும். அப்ப இந்த மாதிரி ஒரு அப்ரோச் தான் தொடர்ந்து நமக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை நமக்கு தவறாக காண்பிக்கிறது. அதை பேஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது தீமேட்டிக் பயாசஸ் வருகிறது. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய நிஃப்டியோட தீமேட்டிக் பயாசஸ் இன்னமும் ஃபைனான்சியல் அண்ட் கன்சம்ஷன் ஓரியன்டட் தான் இருக்கு. அதனாலதான் என்ன ஆகுதுன்னா, யாராவது ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் ஒரு $1 or $2 billion வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்றவங்க இதுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு செக்டரை ரொம்ப ஃபாஸ்டா 30-40% தூக்க முடியுது. அதுதான் நடந்திருக்கு ஃபார்மால இன்னைக்கு. இதோடைய பேசிக் ஃபிளா என்னன்னா, இண்டெக்ஸ் கான்சென்ட்ரேஷன். இண்டெக்ஸ்ல ஒரு செக்டர் இவ்வளவுக்கு மேல இருக்கக்கூடாதுன்ற ஏதாவது ஒரு சீலிங் வந்து அவசியம் வந்தாகணும். அதை என்னைக்கு கொண்டு வராங்களோ அன்னைக்குதான் நமக்கு வந்து
நிப்டி ஒரு ரிலையபிள் பெராமீட்டராக வரும்ன்றது என்னுடைய கருத்து. அடுத்தது வேல்யூவேஷன்ஸ். நான் தான் சொன்னேன், பர்ஃபார்ம் பண்ற கம்பெனிஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்தாக்கா நேச்சுரலி அது நிப்டியோட வேல்யூவேஷனை ஸ்கியூ பண்ணி விட்டுரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு 8ல இருந்து 14 கம்பெனிஸை நீங்க வெளியே எடுத்துட்டீங்கன்னா பாக்கி இருக்கக்கூடிய கம்பெனிஸ் உடைய வேல்யூவேஷன் சிங்கிள் டிஜிட் பிஇல தான் இருக்கு. பல கம்பெனிஸ் லாஸ் மேக்கிங்கா இருக்கு. பேங்க்ஸை பத்தி சொல்லவே வேணாம், இன்னும் ப்ராஃபிட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ரிசர்வ் பேங்கையே வந்து டிவிடெண்ட் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு. அப்படி பார்க்கும்போது நிஃப்டியோட வேல்யூவேஷன்லயும் கிளாரிட்டி இல்லை. ஒரு பக்கம் யூ ஹேவ் வெரி எக்ஸசிவ்லி வேல்யூட் கம்பெனிஸ், இன்னொரு பக்கம் மதிப்புல ரொம்ப குறைவான மதிப்பு உள்ள நிறுவனங்கள் இருக்கின்றன. ஸோ இந்த ஆஸ்பெக்டும் உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு இந்த மார்க்கெட்ல. இது 2008 இருந்ததுதான் அது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கன்ஃபியூஷன் இன்னும் அதிகமாக இருக்கிறது, அதுவும் இண்டெக்ஸ்லயே அதிகமாக இருக்கிறதுன்றது என்னுடைய கருத்து. ஆனா 2008க்கும் 2020க்கும் ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா, நிப்டிக்கு வெளியில 2008ல வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப குறைவாக இருந்தது. ஒரே ஒரு செக்டர்ல மட்டும்தான் வேல்யூவேஷன் அதிகமா இருந்தது, அது இன்ஃப்ரா ரிலேட்டட் அண்ட் ரிலேட்டட் பவர் இன்ஃப்ராவை தவிர மற்ற துறைகளுடைய வேல்யூ கம்மியா இருந்தது. அதுவும் நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் துறைகள் இருக்கு, ஃபார்மா மாதிரி, எஃப்எம்சிஜி மாதிரி, அதெல்லாம் மதிப்பு ரொம்ப கம்மியா இருந்தது. சோ நமக்கு முதலீடு செய்வதற்கு சேஃபான ஏரியாஸ் நிறைய இருந்தது. ஆனா 2020ல அந்த மாதிரி சேஃப் ஹேவன்ஸே இல்லைன்றதா என்னுடைய கருத்து. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு அந்த மாதிரி இதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு. சோ அந்த விதத்துல 2020 2008 விட இட் இஸ் மோர் சேலஞ்சிங். முக்கியமா சொல்லணும்னா 2020 பிகெஸ்ட் வீக்னஸ் என்னன்னாக்கா, உலகம் பூரா எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை நிறுத்திட்டோம், மக்கள் போக்குவரத்தை நிறுத்திட்டோம், டூரிசம் நிறுத்திட்டோம், குட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டை நிறுத்திட்டோம், ஷிப்பிங்கை நிறுத்திட்டோம், ஏவியேஷனை நிறுத்திட்டோம், எல்லாத்தையும் ட்ரெயின்ஸை நிறுத்திட்டோம். இது எல்லாத்தையும் நிறுத்திருது நமக்கு வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை ஸ்தம்பிக்க செஞ்சிருச்சு. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, பொருளாதார உற்பத்தி கம்ப்ளீட்டா நின்று போயிடுச்சு. இப்போ இதை எப்படி நம்ம திருப்பி துவங்க போகிறோம், எப்படி மறுபடியும் ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வர போகிறோம், அப்புறம் தான் வளர்ச்சி சூழ்நிலை கொண்டு வர போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்டாப் ஸ்டார்ட் 2008ல இல்லவே இல்லை என்றது எல்லோருமே நினைவில் கொள்ள வேண்டும். 2008ல எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடந்துட்டு தான் இருந்தது. ஒரு சில நிறுவனங்கள் பேங்க்ரப்சியை சந்திச்சாங்க, என்ரான் மாதிரி 1-2 நடந்தது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்த ஒழிய ஒட்டுமொத்த உற்பத்தி பொருளாதார ஆக்டிவிட்டி இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ஸ்டிலுக்கு வரவே இல்லைன்றது எல்லோருமே மனதில் கொள்ள வேண்டும். இதனுடைய தாக்கம் என்னவென்றால், ஒரு முழு ஆண்டுக்கு வளர்ச்சியே இருக்காது. பல நாடுகள்ல நெகட்டிவ் வளர்ச்சி இருக்கும், இந்தியாவுக்கு நெகட்டிவ் வளர்ச்சி இருக்காது என்பது ஒரு கணிப்பு. ஆனால் ஒரு ஸ்மால் நெகட்டிவ் வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அது எதை பொறுத்து இருக்கிறது என்றால், நம்ம எவ்வளவு சீக்கிரம் மறுபடியும் இந்த லாக்டவுன்ல இருந்து உற்பத்தி செய்யும் ஒரு பொருளாதாரமாக மாறப்போகிறோம் என்பதை பொறுத்து இருக்கிறது. அதற்கு இன்னைக்கு வரைக்கும் தெளிவான அறிகுறிகள் எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஒரு சூழ்நிலை தான் வந்து மார்க்கெட்டுடைய கரண்ட் சிச்சுவேஷன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மதிப்பை பத்தி சொன்னேன். நிப்டிக்கு வெளியில வந்து சிறு குறு நிறுவனங்களுடைய மதிப்புகளும் ரொம்ப குறைவாக இருந்தது 2008ல. ஆனா இன்னைக்கு இப்பொழுதும் ஸ்மால் அண்ட் மிட் கேப் உடைய வேல்யூவேஷன்ஸ் அதிகமாகத்தான் இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. அதுல இன்னொரு காம்ப்ளிகேஷன் வந்திருக்கு. என்னன்னா, அந்த காலகட்டத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கு அவங்க நிறைய ஃப்ரீடம் கொடுத்திருந்தாங்க. ஃபண்ட் ஹவுஸ் வந்து மாதிரி இதான் என்னுடைய கிரைட்டீரியான்னு சொல்வதற்கு அவங்களுக்கு உரிமை இருந்தது. இன்னைக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, 100-250 ரேங்கிங் உள்ள மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனி தான் மிட் கேப்னு டிஃபைன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு சேஞ்ச் என்ன பண்ணிருக்காங்கன்னா, 250 கீழே உள்ளதெல்லாம் ஸ்மால் கேப்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த மாதிரி ஒரு டெபினிஷன் வந்ததுனால நிறுவனங்கள் இந்த ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸுக்குள்ள வரக்கூடியவை மிக குறைவான எண்ணிக்கையான நிறுவனங்கள். எல்லாருமே அதே செட் ஆஃப் கம்பெனிஸ் தான் சேஸ் பண்றோம். அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சேஸ் பண்றாங்க. அப்படி சேஸ் பண்ணும்போது அந்த வேல்யூவேஷன் குறைய மாட்டேங்குது. யாரு ஒரு ரொம்ப நல்ல நிறுவனத்துடைய ஸ்டேக்கை நல்லா கார்னர் பண்ணிட்டாங்களோ அவங்க NAV அதிகமாகுது. இதை காமிச்சு அவங்க நாங்க நல்லா பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த மட்டும் அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸே ஸ்ட்ரக்சரல் வீக்னஸ் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கம்பெனி ஒருவேளை ஏதோ ஒரு குவார்டர் 2 குவார்டர் ஆட்டம் கண்டுதுன்னா அந்த ஃபண்டே வந்து ஆடி போயிடும். அவங்க விற்க வந்தாக்கா யாரும் வாங்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறது. அதனால பங்கு மதிப்பீடுகள் இன்னைக்கு அதிகமாகத்தான் இருக்கிறது நிப்டிக்கு வெளியவும். அதுதான் வந்து இந்த மார்க்கெட்டுக்கும் அந்த மார்க்கெட்டுக்குள்ள வித்தியாசம். இன்னொன்னு, நிப்டிக்கு உள்ளேயும் ஒரு 35 பங்குகளுடைய மதிப்பு மிக குறைவாக இருக்கிறது. ஆனா அதுல வந்து மார்க்கெட் ஃபேன்சி சுத்தமா இல்லை. சோ இந்த மார்க்கெட்டுடைய அந்த ஸ்கியூ ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதுக்கு காரணம் நம்ம ஒரு பக்கம் இண்டெக்ஸ் உடைய காம்போசிஷன், இன்னொன்னு செபியோடைய கேட்டகரைசேஷன், மூணாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் முதலீட்டு அணுகுமுறை. யாருமே வந்து கான்ட்ரேனா போய் மற்றவங்க வாங்க தயாராகவே இல்லைங்கிறது இன்றைய சூழல்.
அதனால என்ன ஆகுதுன்னா எல்லாரும் அதே செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வாங்குறாங்க. அதனால அந்த ஸ்டாக்கோட மதிப்பு அதிகமாக இருக்குது. ஆனா அப்படி ஆகும்போது என்னன்னா, இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் வித்துக்க முடியும். வெளியாட்கள் யாரும் அந்த பங்கை வந்து வாங்க மாட்டாங்க. ஒருவேளை இவங்க எல்லாரும் ஒரே நேரத்துல விற்கணும்னா அந்த பங்கை வாங்குறதுக்கு ஆளே இருக்காது. சோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரல் ரிஸ்க் இன்னைக்கும் அந்த நிப்டிக்கு வெளியே இருக்குன்றது என்னுடைய கருத்து. சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இன்வெஸ்டர்ஸ் இதெல்லாம் புரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இது வந்து அட்வைசர்ஸ் தான் புரிஞ்சுக்கணும். இன்வெஸ்டருக்கு இது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் அவங்களுக்கு சொன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அப்ப அந்த ஒரு சூழ்நிலையில இன்வெஸ்டருடைய எக்ஸ்பெக்டேஷனை மேனேஜ் பண்ண வேண்டிய இடத்துலதான் நாம இருக்கோம். முதல்ல நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை கரெக்டா செட் பண்ணிக்கணும். இப்ப இன்னைக்கு என்ன அட்வைசர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும்? என்ன பொறுத்த மட்டும் இந்த வருஷம் அட்வைசர்ஸ் கார்பரேட் ப்ராஃபிட் வந்து குறையும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் முதல்ல வச்சுக்கணும். அப்ப அப்படி இருக்கும்போது இந்த வருஷத்தோட PE ரேஷியோஸ் எல்லாம் என்ன ஆகும்ன்றது பெரிய கேள்விக்குறி. அப்ப அடுத்த வருஷம் கூடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு ஏற்படுமானால் அப்போ PE ரேஷியோ குறைவது அவ்வளவா இருக்காது. குறையும், ஆனா அதிகமா குறையாது. ஒருவேளை அடுத்த வருஷமும் குறையும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தால், இன்னைக்கு அப்படி இல்லை, ஆனா நமக்கு அது தெரியறதுக்கே இன்னும் 6 மாசம் ஆகும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா இன்னும் PE ரேஷியோ குறையும், மதிப்பு குறையும். அப்போ உங்களுக்கு வந்து வேல்யூவேஷன்ஸ் எல்லாம் இன்னும் ஃபர்தர் கண்ட்ராக்ட் ஆகலாம். ஸோ இதெல்லாம் நாம வந்து பார்த்து நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கும். இது வந்து அட்வைசர்ஸ்க்கே இது வந்து ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு இயரா தான் இருக்குன்றது என்னுடைய கணிப்பு. ஏன்னா யாருக்குமே தெரியாது. இப்ப என்ன கேட்டா தெரியுமானா நிச்சயமா தெரியாது. நான் சில கணிப்புகளை தான் சொல்றேன். இது இட் ஹாஸ் டு பிளே அவுட். அது எப்படி வந்து நாளைக்கு வரப்போறதுங்கிறத நம்ம பார்த்தா தான் தெரியும். இன்னைக்கு அத்தாரிட்டேட்டிவா சொல்ற இடத்துல யாருமே இல்லை. அப்ப இதை க்ளோஸா கவனிக்கணும். அப்ப இன்வெஸ்டருக்கு நம்ம எப்படி சார் எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்றது? அந்த சேலஞ்ச் வந்துருது. ஏன்னா எப்பவுமே நம்ம என்ன பண்றோம், பாருங்க சார் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் இவ்வளவு நல்லா பண்ணிருக்கு இந்த ஃபண்ட்ஸ், ஈக்விட்டி ஆஸ் அன் அசெட் கிளாஸ் நல்லா பண்ணிருக்கு. இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல மறுபடியும் வளர்ச்சி வரும்போது நீங்க அந்த பயன்களை பெறலாம் அப்படின்னு சொல்றோம். ஆனா இன்வெஸ்டர் என்ன நினைக்கிறான், அடுத்த வருஷம் வருமானதான் அவனுடைய ஹொரைசன் அவ்வளவுதான், 1 இயர் தான். அந்த 1 இயர்ல 9 மாசத்துல வரனால உங்களுக்கு திருப்பி அவன் வந்து கார்னர் பண்ண ஆரம்பிச்சிருவான், இல்ல உங்களுக்கு 1008 கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ உங்க எக்ஸ்பெக்டேஷனை இப்போ வித்தியாசமா செட் பண்ண வேண்டிய இடத்துலதான் எல்லோருமே இருக்கிறோம். அதாவது அட்வைசர்ஸ் எல்லாருமே, உங்கன்னு சொன்னா அது என்னையும் நான் சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட், இம்மீடியட்டா பெரிய ரிட்டர்ன்ஸ் வராது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு. ரெண்டாவது, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து குறைவாக இருக்க வேண்டும் அதுக்கு அடுத்த வருஷத்துக்கும். ரிட்டர்ன்ஸ் எப்ப வரும்னாக்கா ஒரு 3-4 ஆண்டுகளுக்கான ஒரு கால அவகாசத்தில் பேக்லோட் ஆகி வரும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு வருஷம் ரிட்டர்ன் வராது, இல்ல நெகட்டிவ் கூட வரலாம். 2வது வருஷம் ஒரு நியூட்ரல் இருக்கலாம், இல்ல ஒரு சின்ன பாசிட்டிவ் இருக்கலாம். 3வது வருஷம் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு ரிட்டர்ன் இருக்கலாம். 4வது வருஷம் ரொம்ப நல்ல ரிட்டர்ன் இருக்கலாம், அல்லது 5வது வருஷம் அபரிமிதமான ஒரு 2017 மாதிரி ரிட்டர்ன் இருக்கலாம். இதற்கு நாம வந்து தயாராக வேண்டும். இதற்கு நம்முடைய முதலீட்டாளர்களையும் நாம தயார்படுத்த வேண்டும். சோ நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த மாதிரி செட் பண்ணோம், இன்வெஸ்டருக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் தான் செட் பண்ணோம். அப்ப என்ன கேள்வி வருதுன்னா, சார் ஏற்கனவே நிறைய முதலீடுகள் பண்ணிருக்கோமே உங்கள்கிட்ட, அதெல்லாம் எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதுல இப்பொழுது உள்ள பாதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நிப்டியை சார்ந்து பல பேர் நஷ்டத்தை அடைந்திருக்கிறார்கள். நிப்டி விழுந்ததுல எல்லா ஃபண்ட்ஸும் வந்து 30% வரைக்கும் நிறைய ஃபண்ட்ஸ் விழுந்திருக்கு, இல்ல அதை விட அதிகமா கூட சில ஃபண்ட்ஸ் விழுந்திருக்கலாம். சோ அந்த லாசஸ் இருக்கு. இப்ப இந்த லாசஸ் எப்படி சார் கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லாசஸ் காலம் தான் கரெக்ட் பண்ணணும். அல்லது இந்த மறுபடியும் ஒரு ரீஸ்டார்ட் வரும்போது ஒரு ரேலி வரலாம். எப்படி 2010 உங்களுக்கு நினைவு இருக்கா இல்லையான்னு தெரியாது, 2009 அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் ஒரு ரேலி வந்து மார்க்கெட் மறுபடியும் அந்த ஒரு பழைய பீக்கு கிட்ட வந்தது. இப்போ 12,000 வரலன்னா கூட இண்டெக்ஸ் மறுபடியும் ஒரு இன்டர்மீடியட் ஹையை டச் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது பியூர்லி சென்டிமெண்ட் பேஸ்ட் ரிலீஃப் ரேலியா கூட இருக்கலாம். அப்ப அந்த பாயிண்ட்ல நீங்க வந்து இன்வெஸ்டர்ஸோட போர்ட்போலியோஸை மறுபடியும் ரீவிசிட் பண்ணி சற்றே மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு இடத்தில் தான் இருப்பீர்கள் என்பது என்னுடைய கணிப்பு. ஏன்னா இதே போர்ட்போலியோ இப்படியே வச்சுட்டு போய் மறுபடியும் ஒரு 3 வருஷம் கழிச்சு அது சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் வருமானா எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. அதுல சேஞ்சஸ் பண்ண வேண்டிய இருக்கும்ன்றதான் என்னுடைய கணிப்பு பெருவாரியான போர்ட்போலியோஸ். ஏன்னா நம்ம கிட்ட பர்ஃபார்ம் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் இருக்கு, பர்ஃபார்ம் பண்ணாத ஃபண்ட்ஸ் இல்ல. பர்ஃபார்ம் பண்ணாத ஃபண்ட்ஸோடைய ஸ்ட்ரக்சர் வந்து ஃபியூச்சருக்கு பெட்டரா இருக்கலாம். பர்ஃபார்ம் பண்ணின ஃபண்ட்ஸோடைய ஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு ஃபியூச்சருக்கு கை கொடுக்காம கூட போகலாம். இது 2008 நடந்தது. நான் வந்து 2009 ஃபர்ஸ்ட் வந்த போது அந்த காலகட்டத்துடைய ஃபேவரட் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை வந்து நான் கிரிட்டிசைஸ் பண்ணேன். நிறைய பேர்கிட்ட சொன்னேன் இந்த ஃபண்டு நல்லா பண்ணாதுன்னு. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க, லாஸ்ட் 5 இயர்ஸா இப்படி இருக்கே பர்ஃபார்மன்ஸ். நான் பேர் குறிப்பிட விரும்பல. இட் வாஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஸ்கீம்ஸ்.
இந்த ஸ்கீமை போய் நீங்க நல்லா இல்லைன்னு சொல்றீங்களா? ஆனா நான் சொன்ன மாதிரியே அதுக்கப்புறம் இந்த 10 வருஷமா அந்த ஸ்கீம் இன்னும் தடுமாறிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு பேர் கூட மாதிரி வேற ஏதோ பேர்ல இருக்கு. சோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும் என்பது என்னுடைய கணிப்பு. ஏன்னா வந்து மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சரே மாறி நாளைக்கு வரக்கூடிய அந்த கிளைண்ட்ஸோடைய நாளைக்கு வரக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற இடத்துல இருந்து வரலாம். அதுக்கு சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கும் ஃபார்மா ரேலி ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இன்ஃபேக்ட் இனி அடுத்து வரக்கூடிய 1-2 துறைகள் வந்து சற்றுமே நம்ம எதிர்பாராத துறைகளாக இருக்கும் என்பது கூட என்னுடைய கணிப்பு. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம். அப்ப நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனை மாத்திக்கிட்டு அந்த இன்வெஸ்டர் போர்ட்போலியோவையும் மாத்துறதுக்கு நம்ம தயாராகணும். அதுக்காக இன்னைக்கே அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது, நீங்க மென்டலி ரெடியா இருக்கணும். ஒரு ரேலி வரும்போது இருக்கக்கூடிய சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மாத்தி அமைச்சு அடுத்த ஃபியூச்சருக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்க பண்ணிட்டு அப்ப சொல்லணும், பாருங்க ஏறி வந்தது, இப்ப மார்க்கெட் மாறி இருக்கு, எக்கானமி மாறி இருக்கு, இந்த எக்கானமிக்கு இதெல்லாம் சரியா வரும்னு சொல்லி இன்னொரு செட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அவங்களுக்கு நீங்க பிளேஸ் பண்ணணும். அது ஒரு வே ஆஃப் சேஞ்சிங் த கிளைண்ட்ஸ் போர்ட்ஃபோலியோ டுவர்ட்ஸ் த ஃபியூச்சர். இன்னொரு வே என்னன்னா கிளைண்ட்டை தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறது, வேற ஏதாவது புது ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணி அதுல வந்து அவங்களை ஸ்கேல் அப் பண்ண வைக்கிறது. அதையும் செய்யலாம், அதுவும் ஒரு வழிதான். ஏன்னா சில பேர் வந்து கிளைண்டோட போர்ட்ஃபோலியோ மாத்துறதுக்கே பயப்படலாம். அப்போ நீங்க வந்து இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை மாத்தலனாலும் புதுசா 1 or 2 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆட் பண்ணி அவங்க போர்ட்ஃபோலியோக்கு தேவையான அந்த ஒரு ரொபஸ்ட்னஸ் நீங்க கொண்டு வரலாம். அந்த போர்ட்ஃபோலியோவை நல்லா ஸ்ட்ராங் ஆக்க முடியும். அதுவும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. எக்ஸ்பெக்டேஷன் செட்டிங்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்க எக்ஸ்பெக்டேஷனும் சரி, கிளைண்ட் எக்ஸ்பெக்டேஷனும் சரி, நீங்க வந்து கொஞ்சம் குறைக்கணும். குறைக்கிறது மட்டும் இல்ல, கடினமான ஒரு காலகட்டத்தை நோக்கி போகிறோம் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். அதுக்கு என்ன தேவைன்றதை அவங்களுக்கு சொல்லணும். பொறுமையா இருக்கணுங்கிறத அறிவுறுத்த வேண்டும். அப்படி அவங்கள வச்சாதான் உங்களால அவங்கள வந்து இந்த ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு ஒரு பேஷண்டா இருந்து அந்த முதலீட்டு பயன்களை அடைய செய்ய முடியும். அதுதான் உங்களுடைய வெற்றியும் கூட. அதை செய்ய வைக்க வேண்டிய இடத்துல தான் நீங்களும் இருக்கீங்க. ஆனா அதை செய்யறதுக்கான வழிமுறை இதுதான். அடுத்தது குரோத் அவுட்லுக். நான் தான் சொன்னேன், இந்த வருஷம் குரோத் இருக்கிறது சந்தேகம் தான். ரொம்ப மார்ஜினலா இருக்கலாம், இல்ல சின்ன நெகட்டிவா கூட போகலாம். அது மட்டும் இல்ல, அடுத்த ஆண்டுக்கான குரோத் அவுட்லுக் இன்னைக்கு தெளிவாக இல்லை. ஆனா ஒரு விஷயம் உறுதி, இதே நம்ம இந்த கோவிட ஹேண்டில் பண்ண விதமாகவே இந்திய பொருளாதாரத்துடைய மறுபடியும் ரீபூட்டிங், எப்படி லாக்டவுன் ஹேண்டில் பண்ணோமோ அதே போல ரீபூட்டிங் நம்ம ஹேண்டில் பண்ணாக்க நிச்சயமா வந்து இந்தியன் எக்கானமி வில் கம் அவுட் ஸ்ட்ராங்கர் தேன் வி வென்ட் இன்டு கோவிட். என்ன காரணம்னா பல நாடுகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு இல்லை. நம்ம நாடு வந்து வேகமாக நுகர்வுக்கு வரும். ரெண்டாவது, நமக்கு ரூரல் எக்கானமி வில் பி ஏபிள் டு அப்சார்ப் a lot of people. வேலை வாய்ப்பை இழந்து நகரங்களிலிருந்து ஊருக்கு போறாங்கன்னு டிவியில காமிச்சுட்டே இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க எல்லாம் கிராமத்துல போனா அவங்களுக்கு வேலை காத்துட்டு இருக்கும், விவசாயம் செய்யலாம், 100 நாள் வேலை இருக்கு, நிறைய விஷயங்கள் செய்வாங்க. ரூரல் எக்கானமியில பணம் நிறைய இருக்கும். அந்த பணம் வந்து நிச்சயமா அவங்கள பார்த்துக்கும். சோ அந்த ரீதியாக அவங்க வந்து தொடர்ந்து நுகர்வுக்கு வருவார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. இன்னொன்னு, 2009 நடந்த மாதிரி அரசு வந்து ஒரு 6 மாத காலத்துலதான் ஒரு ஸ்டிமுலஸ் வரும். மொத்த ஸ்டிமுலஸ் முடியறதுக்கு 6 months ஆகும். கவர்மெண்ட் வந்து ஒரே நாள்ல அமெரிக்கா மாதிரி அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க, பண்ணவும் கூடாது. ஏன்னா நீங்க வந்து இன்னும் அடுத்து வரக்கூடிய சர்ச்சைகளுக்கும் நீங்க வந்து உங்ககிட்ட கையில ஏதாவது வெப்பன்ஸ் இருக்கணும். எல்லாத்தையும் நீங்க எக்ஸாஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால அதுக்கப்புறம் எதுவும் செய்ய முடியாது. அதனால தொடர்ந்து நீங்க வந்து நடவடிக்கைகளை வெளியிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஒரு இடத்துலதான் கவர்மெண்ட் இருக்கு, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வார இறுதியிலயோ அல்லது அடுத்த வாரத்தோட துவக்கத்திலேயோ அடுத்த ஸ்டிமுலஸ் வரும். இது மூலம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். என்ன பொறுத்த மட்டும் இந்த ஸ்டிமுலஸ் டெஃபினட்டா growth மறுபடியும் அடுத்த ஆண்டு வருவதற்கு வழிவகுக்கும். இந்த ஆண்டு வரலனாலும் நெக்ஸ்ட் இயர் growth வரதுக்கு இந்த ஸ்டிமுலஸ் வந்து ஒரு பெரிய ட்ரிகராக இருக்கும். கவர்மெண்ட் பண்ணக்கூடிய ரிஃபார்ம்ஸும் வந்து அதுக்கு நிச்சயமாக உதவும். growth திரும்பி வருமாங்கிறது கேள்வி இல்லை, நிச்சயம் வரும். எவ்வளவு சீக்கிரம் வரும்ன்றதா இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியல. சோ நீங்க தைரியமா கிளைண்ட் கிட்ட growth வரும், ஆனா அது வந்து லாங் டேர்ம்ல வரும், உடனடியாக வராது. ஓரிரு ஆண்டுகள் நம்ம கஷ்டப்படுவோம், அதுக்கப்புறம் தான் வந்து growth உடைய தெளிவான ஒரு பாதை நமக்கு தெரியும்ன்றத சொல்லலாம். அதுல தப்பு இல்லை. சரி சார், நான் 2 வருஷம் கழிச்சு இன்வெஸ்ட் பண்றேன்னு சில தற்கூறிகள் சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லக்கூடியவங்கள்ட்ட நீங்க வந்து ஃபர்மா என்ன சொல்லணும்னா, growth இல்லாத காலத்துல இன்வெஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு growth வரும்போது கிடைக்கக்கூடிய எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இப்ப நான் 2010 பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் தான் எனக்கு மேக்ஸிமம் ரிட்டர்ன் 2017 கொடுத்தது, 7 வருஷம் கழிச்சு. 2012, 13, 14 பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்காது. சோ அதை நீங்க டெஃபினட்டா இன்வெஸ்டருக்கு அறிவுறுத்தணும். அப்போ வந்து growth குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டத்துல அவங்க தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணணும். பெரிய அமௌண்ட் பண்ணலன்னா கூட ஒரு ஸ்டாண்டர்டா கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்னை அவங்க கிட்ட நீங்க வரவழைக்க வேண்டிய ஒரு இடத்துலதான் இருக்கீங்க. சோ அந்த இடத்துல இருந்து நீங்க மாறக்கூடாது. சோ அது உங்களுடைய ஸ்ட்ரென்த். ஏன்னா நீங்க இத்தனை நாளா பண்ணதுதான் அது. ஆனா இந்த நேரத்துல வந்து அவங்க உங்களுடைய நம்பிக்கை, உங்க மேல உள்ள நம்பிக்கையை இழக்காதவன்னு நீங்க பாத்துக்கணும். ஒருவேளை நீங்க வந்து இந்த கடந்த 2 ஆண்டுகள்ல எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா செட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஏன்னா நிறைய பேர் பண்ணி இருக்கலாம். ஏன்னா
மியூச்சுவல் ஃபண்ட் சேல்ஸ் சைடும் சொன்னாங்க அதுதான். அதை கேட்டு நீங்க அப்படியே சொல்லியிருக்கலாம், கஸ்டமர்கிட்ட போய் இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்கன்னா, அல்லது பிசினஸ் க்ரோ பண்ணுன்ற ஒரு ஆர்வத்துல கூட சொல்லியிருக்கலாம். இப்ப என்ன சார் செய்யறது? ஏன்னா நான் அப்படி எல்லாம் சொல்லி இருந்தேன். என்னன்னு என்ன பொறுத்த மட்டும் இந்த கோவிட் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை ரீசெட் பண்றதுக்கு. ஆமா சார், நான் சொன்னேன் கோவிட்னால இந்த பாதிப்புகள் வந்திருக்கு, இனிமே நீங்க வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன் வாங்கணும், இப்போ வந்து நீங்க வந்து கரெக்டான எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணுங்க. இது ஒரு ரொம்ப நல்ல வாய்ப்பு டு கிளீன் த சிஸ்டம் கம்ப்ளீட்லி. சோ இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிட்டு முன்னாடி நீங்க ஒரு மிகையான ஒரு எதிர்பார்ப்பை முதலீட்டாளர் மனதில் ஏற்படுத்தி இருந்தால் அந்த எதிர்பார்ப்புகளை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி குறைச்சிக்க வேண்டியதான். அதை குறைச்சி ரீசெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அந்த எக்ஸ்பெக்டேஷனை குறைவா செட் பண்ணுங்க தைரியமா. என்ன சார் அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் சில பேர் கேட்கலாம், நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு. கிளியரா சொல்லுங்க, 4% 5% தான் உங்களுக்கு டெபாசிட்ல வருது. அதுவும் வந்து நீங்க எடுக்கக்கூடிய ரிஸ்க் ரொம்ப அதிகம். எக்விட்டியில அட்லீஸ்ட் growth திரும்பி வரும்போது உங்களுக்கு அதுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகம். டெபாசிட்ல போட்டா உங்களுக்கு வட்டி கூடுறது கூட கொஞ்சம் நாள் ஆகும். சோ இதை தவிர வேற வழி இல்லை ஆக்சுவலா as an asset class. சோ இதுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பையும் ஒதுக்கீடையும் அவன் கொடுத்துதான் ஆகணும். இதை நீங்க தைரியமா சொல்லுங்க, பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமா கீழே போயிருக்கு, யூ ஹேவ் டு கண்டினியூ டு இன்வெஸ்ட்ங்கிறத தைரியமா சொல்லணும். 2009 நான் பார்த்தேன், ரொம்ப ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புளா இருந்தா கூட நிறைய அட்வைசர்ஸ் இதை பண்ணாங்க. அதாவது அந்த கஸ்டமர் பேசவே விட மாட்டாங்க. அவன் நீ நான் சொல்றதை செஞ்சா செய், இல்லைன்னா போகணும், அந்த மாதிரி ஒரு சர்வாதிகாரமா பேசின அட்வைசர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. ஆனா அந்த அப்ரோச் ஒர்க் ஆச்சுங்கிறத நான் வந்து டெஃபினட்டா ரெகக்னைஸ் பண்றேன். ஏன்னா ஏதாவது ஒரு மெத்தடை வச்சு நீங்க இன்வெஸ்டரை டிசிப்ளின்டா வைக்கணும். சோ அன்னைக்கு அந்த மெத்தட் ஒர்க் ஆச்சு. ஆனா என்ன பொறுத்த மட்டும் இந்த காலகட்டத்துக்கு அந்த மாதிரி ஆட்டோகிராட்டிக் பிஹேவியர்லாம் உதவாது. முதலீட்டாளர்களுக்கு நிச்சயமாக நாம வந்து அவங்க ஹேண்டை ஹோல்ட் பண்ணி அவங்க எக்ஸ்பெக்டேஷனை ரீசெட் பண்ணி அவங்களை நீங்க கூட்டிட்டு போகணும். யூ மஸ்ட் டேக் தம் ஆன் த ஜர்னி. அண்ட் எப்போ உங்களுக்கு தெளிவாக வளர்ச்சி வருகிறதுன்னு தெரியுதோ அந்த பாயிண்ட்ல நீங்க பாசிட்டிவா மாறுங்க. அவசரமே படாதீங்க. சொல்லுங்க, நான் இன்னும் சினாரியோ மாறும்போது உங்களுக்கு சொல்றேன். ஆனா இந்த காலகட்டத்தில் நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ரிட்டர்ன் கொடுக்கும். டிசிப்ளின்டா பண்ணுங்கன்னு அந்த ஒரு பைனான்சியல் டிசிப்ளினோட கிராஜுவலாகவும் ரெகுலராகவும் இன்க்ரிமெண்டலாகவும் இன்வெஸ்டரை நீங்க இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும். அதுதான் வந்து உங்களுடைய இப்போதைய ப்ரையாரிட்டியா இருக்கணும். அதுதான் ஒரு அட்வைசர் பண்ண வேண்டிய விஷயம். என்ன பொறுத்த மட்டும் இந்த வேலையை டைரக்ட்ல நிச்சயமா பண்ண முடியாது. நீங்க எத்தனை இன்வெஸ்டர் குரூப் வேணா ஃபார்ம் பண்ணுங்க, எத்தனை பேர் வேணா ஃப்ரீயா அட்வைஸ் கொடுங்க, அவன் மதிக்க மாட்டான். அந்த 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 ஒரு இது வராது, அந்த ஒரு டிசிப்ளின் நிச்சயமா வராது. ஸோ அந்த ஏரியால தான் வந்து அட்வைசருடைய ரோல் வந்து இந்த வரும் ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு இன்னும் அதிகமாகத்தான் போகிறதே வழியே குறைய போறது இல்லை. ஸோ இந்த செபி என்ன செய்யறாங்க, ஆம்ஃபி என்ன செய்யறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் என்ன செய்யறாங்கன்றதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. இன்னொரு விஷயம், என்னை பொறுத்த மட்டும் 1-2 ப்ராடக்ட் கேட்டகரி வந்து ரொம்ப வேகமா ஷ்ரிங்க் ஆக வேண்டும்ன்றதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அதுல ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடியது இந்த பேலன்ஸ்ட் ஃபண்ட்ன்ற கேட்டகரி. ஸோ அந்த கேட்டகரி தான் நிறைய பேரோட ரெவென்யூவே இன்னைக்கு பாதிச்சிருக்குன்றது என்னுடைய கணிப்பு. என்னை போன்றவர்கள் பேலன்ஸ் ஃபண்டே பண்ணதில்லை. பட் ஹிஸ்டாரிக்கா ரொம்ப வருஷமா இந்த பேலன்ஸ் ஃபண்ட் பண்ணவங்க நிறைய பேர் வந்து அதனால பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதுல நிறைய ரெவென்யூ பாதிப்பெல்லாம் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம இருக்கிறோம். ஒரு ரேலி வரும் நிச்சயமா. அந்த ரேலி வரும்போது அல்லது இப்போல இருந்து SWP-யாவது போட்டு கிராஜுவலா அந்த பணத்தை நீங்க இன்வெஸ்டரை வெளியே எடுக்க வச்சு டைரக்டா ஈக்விட்டி ஃபண்ட்ல, நல்ல ஈக்விட்டி ஃபண்ட்ல போட வைங்க, டெட் ஃபண்ட்ல தனியா போட வைங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு நல்ல ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ண முடியாது. அந்த ப்ராடக்ட்ஸ் ஃபெயில் ஆகிறது வந்து உறுதி. அதனால அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்க பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நான் வந்து அசட் அலோகேஷன் ப்ராடக்ட்டை பத்தி சொல்லல. அசட் அலோகேஷன் இஸ் a டிஃபரண்ட் கேட்டகரி. நான் சொல்றது பியூர் பேலன்ஸ் ஃபண்ட். ஏன்னா நிறைய பேர் இந்த பேலன்ஸ் ஃபண்டே அசட் அலோகேஷன் ஃபண்டா விற்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்னை பொறுத்த மட்டும் அதுக்கு பெரிய எதிர்காலம் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. ஸோ அது ஒரு டெஃபினட் சேஞ்ச். அதை மாற்றி அமைக்கிறதுனால நீங்க கிளையண்ட்டையும் ஒரு புது பாதையில கொண்டு போக முடியும். எஃப்டிக்கு பேலன்ஸ் ஃபண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. நிச்சயமா அது இருக்கவும் கூடாது. அதை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கு இது ஒரு நல்ல காலகட்டம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நிச்சயமா ஒரு அட்வைசர் செய்யக்கூடிய விஷயங்கள். பிஃபோர் ஐ சம் அப், நான் 4 விஷயம் வந்து ஒவ்வொரு அட்வைசரும் இப்போ கிளையண்டோட பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். முதலாவது, நீங்க மறுபடியும் ஒவ்வொரு கிளையண்டோட போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணிட்டு எந்தெந்த ஃபண்ட்ஸை நீங்க மாற்ற விரும்புறீங்கன்னு ஒரு டெசிஷன் ட்ரீ மாதிரி ஒன்று வச்சுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் உங்ககிட்ட இருக்கணும். அந்த ஒரு டெசிஷன் ட்ரீயை வச்சுட்டு தான் நீங்க வந்து கிளையண்ட் கிட்ட பேசணும். நோட்ஸ் மாதிரி எழுதிக்கங்க. ஒரு டைரி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு கிளையண்ட்டுக்கு ஒரு பேஜ் வச்சுக்கிட்டா கூட இந்த தேதி போட்டு இதெல்லாம் மாத்தணும் இருக்கு அப்படின்னு அதை வச்சுட்டு நீங்க பேசுனீங்கன்னா நீங்க வந்து அவங்கள்ட்ட என்ன பேசணுங்கிறத தெளிவா பேசுவீங்க. ரொம்ப அது பேசுறதும் வந்து ரொம்ப ஒரு ஃபோக்கஸ்டா இருக்குன்றது என்னுடைய முதல் கருத்து. ஸோ போர்ட்ஃபோலியோவை எல்லாமே ரிவ்யூ பண்ணணும். ரெண்டாவது, இந்த போர்ட்ஃபோலியோவை எப்படி மாத்தி அமைக்கணும்ன்ற ஒரு வடிவம் உங்க மைண்ட்ல வரணும். அது வந்து நீங்க வந்து இன்னைக்கு டெட்டே இல்லாம இருக்கலாம், அல்லது கோல்டே இல்லாம இருக்கலாம்,
அல்லது ரொம்ப ஈக்விட்டி ஹெவியா இருக்கலாம், அது ஈக்விட்டிலேயே ரொம்ப ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஹெவியா இருக்கலாம். இது மாதிரி உள்ள ஒரு வடிவத்தை வந்து மாற்றி இதுதான் என்னுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் சொல்லலாம், நான் ஒரு சும்மா ஒரு மாதிரியாக ஒரு இது சொல்றேன், இதை நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் ஜஸ்ட் ஒரு 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 ஐடியாக்காக சொல்றேன். சில பேர் சொல்லலாம், நான் ஒரு 10 to 20% கோல்ட்ல போடுறேன், ஒரு 10 to 20% வந்து தீமேட்டிக் ஃபண்ட்ஸ்ல, அதாவது ஸ்மால் மிட் கேப் எல்லாம் சேர்த்து போடுறேன், பாக்கி 60%ல ஒரு பகுதியை லார்ஜ் கேப்புக்கும் ஒரு பகுதியை லார்ஜர் மிட் கேப்புக்கும் போடுறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ லார்ஜ் கேப் ஃபண்டை முதல்ல நான் கிரியேட் பண்ணிடுவேன், லார்ஜ் அண்ட் மிட் கேப்பை மெதுவாக ஒரு 2 years கிரியேட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வரலாம். இது மாதிரி ஒரு வடிவம் நான் சொல்றது ஒரு எளிமையான ஒரு போர்ட்ஃபோலியோ வடிவம். நீங்க ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ வடிவத்தை ஏற்படுத்தலாம், அல்லது உங்களுடைய பிசினஸ்க்கு நீங்க ஒரு 3-4 போர்ட்ஃபோலியோ வடிவங்களை வச்சுக்கிட்டு எந்த கிளைண்ட்டுக்கு எந்த வடிவம் பொருந்தும்ன்றதை நீங்க கொண்டு போகலாம். இது எதுவுமே இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் இல்லாத ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கிளைண்ட்னா ஒரு எஸ்ஐபிக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து அதை நீங்க ரன் பண்ணலாம். ஸோ ஏதோ ஒரு ஃபார்ம் இருக்கணும், ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும், அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நீங்க தொடர்ந்து வழி நடத்தணும். இப்போ அந்த ஸ்ட்ரக்சரை ரீகாலிபிரேட் பண்ணி அமைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க. அடுத்தது ஏற்கனவே ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கு, இந்த ஸ்ட்ரக்சர் ஒரு பக்கம் இருக்கு. ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ அந்த ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வரணும், அதுதான் ரீடைரக்ட் பண்ணணும்னு சொல்றது. அந்த பணத்தை புது பணத்தை வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ல உள்ள அவசியமான இடங்களுக்கு செலுத்தலாம். எது ஏற்கனவே இல்லையோ அந்த பக்கம் நீங்க பணத்தை அனுப்பலாம். இல்லைன்னா ரெண்டாவதாக நீங்க இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்தே பணத்தை ரிலீஸ் பண்ணலாம். ஒரு ரேலி வந்து அதுல இருந்து பணத்தை எடுத்து அந்த பணத்தை நீங்க இந்த பக்கம் கொண்டு வரலாம். நிறைய நிகழ்வுகள் நடக்கலாம், அந்த நிகழ்வுகள் எல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எவ்ரி பம்ப் அப் இந்த மார்க்கெட் நீங்க அதை யூஸ் பண்ணி பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த புது போர்ட்ஃபோலியோவுக்கு நீங்க வந்து அந்த பணத்தை ரீடைரக்ட் பண்ணணும். அது ஒரு முக்கியமான விஷயம். இறுதியாக என்ன சொல்லணும்னாக்கா, நீ வந்து ரீசெட் பண்ணணும். ரீசெட்ன்றது வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் 360 degrees ரீசெட். ஃபர்ஸ்ட் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை ரீசெட் பண்ணணும். உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் சொல்லும்போது முதல்ல வருவாய் சார்ந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்து இந்த அப்ஃப்ரண்ட் காலகட்டத்தில இருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள். அவங்க தான் வந்து என்னென்ன ஹிஸ்டரி எல்லாமே தெரிஞ்சவங்க. ஆனா நான் என்னுடைய பார்வையில அவங்களுடைய ரெவென்யூ எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த ரெவென்யூ எக்ஸ்பெக்டேஷன்ல இன்னும் மாறாம இருக்கான்றதா என்னுடைய அப்சர்வேஷன். ஆனா நிச்சயமா மாறி ஆனன்றது என்னுடைய அசஸ்மெண்ட். என்ன காரணம்னா, இண்டஸ்ட்ரி அந்த டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ரெவென்யூ எக்ஸ்பெக்டேஷன் நிச்சயமா மாத்திக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வெல் கேலிபிரேட்டட் போர்ட்ஃபோலியோ பண்ணாக்கா 0.4ல இருந்து 0.6 வரைக்கும் ஆவரேஜ் ரெவென்யூ வரும், அதுக்கு மேல வராது அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. அப்போ அதுக்கு மேல உங்களுக்கு ரெவென்யூ வருதுன்னா நீங்க நிறைய ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அல்லது ப்ராடக்ட்டை சரியா பண்ணலையோ அப்படின்றத கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஏன்னா அந்த கிளைண்ட்டுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் பண்ணா அவ்வளவுதான் ரெவென்யூ வர முடியும். அந்த இண்டஸ்ட்ரி கொடுக்கக்கூடிய ஹையஸ்ட் ரெவென்யூ ப்ராடக்ட் ரெவென்யூவை நீங்க அந்தந்த கேட்டகரிக்கு உங்க போர்ட்ஃபோலியோல கொண்டு வந்தீங்கன்னா அது உங்க பிசினஸ் உடைய அந்த ஃப்ரெஜிலிட்டியை அதிகரிச்சிடும். அதாவது உங்க பிசினஸ் ஃபெயில் ஆகிறதுக்கான அந்த வாய்ப்புகளை அதிகரிச்சிடும். அதுதான் இப்ப சமீப நிகழ்வுகள் நமக்கு சுத்தி காட்டுகின்றன. அதுல இருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு நாம வந்து இந்த திங்கிங்கை மாத்திக்க வேண்டிய இடத்துலதான் நம்ம இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெவென்யூ எக்ஸ்பெக்டேஷனை ரீசெட் பண்ணணும். ரெண்டாவது ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனே ரீசெட் பண்ணணும். என்ன பொறுத்த மட்டும் வரும் காலகட்டங்கள்ல 9ல இருந்து 10% ஆவரேஜா பண்ணக்கூடிய அட்வைசர்ஸ் ஆர் டூயிங் அ வெரி குட் ஜாப். அதுக்கு மேல ரிட்டர்ன் இந்த ஒரு நெக்ஸ்ட் 4 year ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து 9ல இருந்து 10%க்கு மேல வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இப்ப இல்ல. ஸோ இன்வெஸ்டர் எனக்கு 18 வேணும், 20 வேணும், 10 year ஆவரேஜ், 20 year ஆவரேஜ் எல்லாம் பார்த்தானா கூட அவனுக்கு அந்த ரிட்டர்ன் வராது. மேக்சிமம் ரொம்ப எக்கனாமிக் சர்க்கம்ஸ்டான்சஸ் நமக்கு சாதகமாகி நமக்கு நடக்க வேண்டிய, நாட்டுக்கு நடக்க வேண்டிய எல்லா நன்மைகளும் நடந்து, நம்ம தொழிலுக்கு நடக்க வேண்டிய எல்லா நன்மைகளும் நடந்து, முதலீடுகளும் மிக சிறப்பாக அமைந்து எல்லாம் நடந்தா இன்னொரு 2ல இருந்து 3% எக்ஸ்ட்ரா வரலாம். தட் இஸ் 12ல இருந்து 13% வரைக்கும் ரிட்டர்ன் வரலாம். ஆனா அதுவே என்னை பொறுத்த மட்டும் வெரி டால் ஆஸ்க் அட் திஸ் பாயிண்ட். ஆவரேஜ் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸ் டபுள் டிஜிட் டச் ஆச்சுன்னா நீங்க நல்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ உங்க மைண்ட்லயே அந்த ரீசெட் வரணும். வந்தா போறாது, தைரியமா அதை இன்வெஸ்டர்கிட்ட சொல்லணும். ஏன்னா இந்த ரிஸ்க்கு மேல நான் எடுத்தா உங்களுடைய கோல்ஸ் மீட் ஆகாது, உங்க கேபிட்டலுக்கு நிச்சயமாக நீங்க வந்து ரிஸ்கை வந்து அதிகரிக்கிறீங்க, இதை நீங்க செய்யக்கூடாதுன்னு தைரியமா சொல்லணும். ஸோ அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை நீங்க ரீசெட் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன் ரீசெட்டை வந்து நிச்சயமா பண்ணணும். உங்களுடைய இன்கம் எக்ஸ்பெக்டேஷன், ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன், இது ரெண்டுமே ரீசெட் பண்ணணும். மூணாவது இந்த இடத்துல எக்ஸ்பெக்டேஷன் நீங்க அதிகரிக்கணும். என்னன்னா
growth expectation, உங்களுடைய பிசினஸ் growth expectation நிச்சயமா இந்த காலகட்டத்தில் நீங்க அதிகரித்துக் கொள்ள வேண்டும். இன்னும் நிறைய பேரை மீட் பண்ணோம். இந்த 45 நாட்களே நீங்க பார்த்துருப்பீங்க யாரெல்லாம் வந்து தொழில்நுட்ப முறைகள், அதாவது டெக்னாலஜியை பேஸ் பண்ணி முதலீடுகளை வந்து டிரான்சாக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ற ஒரு பழக்கத்துக்கு வந்தீங்களோ உங்க தொழில் தொடர்ந்து நடந்து வருகிறது. யார் யாரெல்லாம் வந்து நேரடியாக போய் முதலீட்டாளரை சந்தித்து செக் வாங்கி அந்த ஒரு அணுகுமுறையை கடைபிடிச்சாங்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு மிக சவாலான காலகட்டமாக இருந்திருக்கும். அவங்க நிச்சயமா மாறி உடனடியாக உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம், அது எம்எஃப் யூட்டிலிட்டி ஆகட்டும் அல்லது பிஎஸ்சி ஆகட்டும் என்எஸ்சி ஆகட்டும், உங்களுக்கு எது உங்களுக்கு நல்லதா படுதோ அதன் மூலமா நீங்க டெய்லி டிரான்சாக்ஷன்ஸை பண்ற ஒரு ஹேபிட்டுக்கு வரணும். பேப்பர்லெஸ்ஸா ஆக்கிக்குங்க. பேப்பர்லெஸ்ஸா ஆக்கினாதான் உங்களுடைய க்ரோத் எக்ஸ்பெக்டேஷன்ஸை நீங்க மிகைப்படுத்திக் கொள்ளணும். இல்லை பிசிக்கலா போய் வாங்கி செய்யறதுங்கிறது இனி வரும் காலகட்டங்களுக்கு நடக்காத ஒரு விஷயம். அதனால நீங்க வந்து எவ்வளவு சீக்கிரமா உங்களுடைய பிசினஸ் மாடலை மாத்திக்கிறீங்களோ, டிரான்சாக்ஷன் மாடலை மாத்திக்கிறீங்களோ உங்களுடைய பிசினஸ் வேகமாக வளரும். அது வளர்வதற்கு ஒரு எதிர்பார்ப்புகளை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸோ அந்த ரீசெட்டையும் நீங்க பண்ணணுங்கிறது தான் என்னுடைய அடிப்படை அறிவுரை. நிச்சயமா யூ கேன் க்ரோ அட் அ ஃபாஸ்டர் ரேட் தென் யூ ஹவ் க்ரோன் இன் தி லாஸ்ட் 2 இயர்ஸ். நீங்க சொல்லலாம், என்ன சார் 30% கீழே வந்திருக்கு, இந்த டைம்ல போய் நீங்க வந்து பிசினஸ் ஃபாஸ்டா க்ரோ பண்ண முடியும்னு சொல்றீங்களா? இது இப்பதான் நீங்க க்ரோ பண்ணணும். ஏன்னா இப்ப நீங்க க்ரோ பண்ற பணம் தான் இந்த 30% கிளைண்ட் அவங்களோட வச்சிருக்கோம். அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி நீங்க பண்ணணும். ரீபேலன்ஸ் பண்ணுங்க. நிச்சயமா வந்து அந்த ரீபேலன்ஸ், அந்த ரீசெட் பண்ணீங்கன்னா அந்த கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. பெருவாரியான முதலீட்டாளர்கள் உங்களோடு இருப்பார்கள். நீங்க பண்ண விஷயங்களுடைய அந்த பாசிட்டிவ் திங்ஸ் வந்து அவங்களுக்கு இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு தெரியும். ஒருவேளை சில விஷயங்கள் நெகட்டிவா சமீப காலத்துல பண்ணியிருந்தாலும் இந்த கோவிடை யூஸ் பண்ணி நீங்க மறுபடியும் உங்களுடைய ஒர்க் ப்ராசஸையும் உங்களுடைய கிளைண்ட் அட்வைசரி அப்ரோச்சையும் ரீசெட் பண்ணிக்கோங்க. அதுதான் இன்னொரு விஷயம். அதையும் ரீசெட் பண்ணணும். ஸோ இந்த ரீசெட்டுங்கிறது இட் இன்வால்வ்ஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன், யுவர் ரெவென்யூ எக்ஸ்பெக்டேஷன், யுவர் பிசினஸ் க்ரோத் எக்ஸ்பெக்டேஷன், யுவர் கிளைண்ட்ஸ் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் வாட் யூ வாண்ட் டு பிகம். ஸோ இது எல்லாமே வந்து இதுல அடக்கம். அது எல்லாருமே பண்ண முடியும்ன்றதான் நான் நினைக்கிறேன். ஒரு முக்கியமான பாயிண்டோட நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு நான் ஓபன் பண்ணிடுறேன். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பணம் கொடுக்கறதுனால எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு, நான் ஏன் ஃபீஸ் கொடுக்கணும், அல்ல நான் ஏன் வந்து கமிஷன் பே பண்ணணும், உங்களுக்கு எனக்கு ஒய் ஷுட் ஐ டூ ஆல் தட், இப்படி எல்லாம் நிறைய கேள்விகள். அது ஏதோ நீங்க இங்க நிறைய பேர் டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் அட்வைசர்ஸ் இருக்கீங்க. நான் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் அட்வைசரை ஒரு மனதில் கொண்டு பேசுகிறேன். ஆனா அது எல்லாருக்குமே பொருந்தும். நான் இவ்வளவு சின்ன ஏஎம் தான் பண்றேன். ஆனா என்னோட ஏஎம்ல சில கஸ்டமர்ஸ் பெரிய கஸ்டமர்ஸா இருப்பாங்க. அவங்க வந்து நான் சம்பாதிக்கிறதுல வந்து இவ்வளவு வருதுன்னு அவங்க ரிசெப்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு ஒரு பிரச்சனை எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவீங்க. இது வந்து உங்களுக்கு இல்ல, எல்லாருக்குமே இருக்கு. அதாவது ஒரு பல கோடி ரூபாய் முதலீடு செய்யக்கூடிய முதலீட்டாளர்களுக்கும் இந்த ஆட்டிடியூட் இருக்கு. இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கரண்ட் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸ் தான் பார்ப்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு 10 வருஷமா ஒருத்தருக்கு வந்து 13, 14, 15% ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துருந்தா, அவன் கரண்ட் போர்ட்ஃபோலியோல ஒரு வருஷத்துல மைனஸ் இருந்துட்டு நான் நெகட்டிவ்ல இருக்கேன், நான் ஏன் உனக்கு வந்து ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்ற கேள்வியை கேட்கக்கூடிய நிலையில தான் முதலீட்டாளர்கள் இருக்கிறார்கள். ஆனா இது மாதிரி காலகட்டங்களை நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தான் அவங்க வாய் அடைச்சிரும் கம்ப்ளீட்டா. ஸோ இந்த மாதிரி ஒரு நேரத்துல வந்து நாம டிஃபிடென்டாவோ ஷையாவோ பயப்பட்டோ அர்த்தமே கிடையாது. நாம வந்து அவங்களுக்கு என்ன நல்லதுன்றது நமக்கு தெரியும் அல்லது தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் செய்யணும். அதற்கான ஒரு டைம் தான் இது. அதனால இந்த டைம்ல இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் பார்த்து நம்ம பயப்படக்கூடாது, அல்லது நம்ம வந்து அதை நினைச்சு சோர்வடையக்கூடாது. ஏன்னா இந்த ஃபீஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்றவன் எல்லாருமே அவன் போய் தனியா பண்ணி அவன் ஒன்னும் பெருசா பண்றது இல்லை, நான் பார்த்துட்டேன். அது மட்டும் இல்ல, பல தவறுகளையும் செய்யறாங்க. 2வது 3வது அட்வைசர் வந்து எப்பெல்லாம் வந்து அந்த ஒரு காஷியஸ் அப்ரோச் எடுக்கிறாங்களோ அப்பெல்லாம் அவங்க காப்பாற்றப்படுகிறார்கள். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், லாஸ்ட் இயர் வந்து நாங்க நிஃப்டியே சேஸ் பண்ணல, நிஃப்டியை விட்டு தள்ளி இன்வெஸ்ட் பண்ணோம். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கோல்டு, ஃபார்மா இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இருந்தது. லாஸ்ட் 2019 ஃபுல்லா நாங்க வந்து இந்த வந்து ஒரு 3-4% அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுவோம் நிஃப்டியை. இந்த 4% அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிளைண்ட்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது வந்து சொல்லுவான், இது மாதிரி நெகட்டிவா இருக்குன்னு சொல்றாங்க சார். நான் சொன்னேன், நீ 10 வருஷம் டேட்டாவை எடுத்து கொடுன்னு சொல்றேன். இத்தனை வருஷம் இந்த காகரை பார்க்க சொல்லு. ஸோ இதுக்கு ஒருத்தர் போட்டு இந்த கால்குலேஷனை போட்டு எக்ஸ்ஐஆர்ஆர் போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் மாதம் எக்ஸ்ஐஆர்ஆர் போட்டு வச்சுப்போம். போட்டுட்டு இதான் உங்க ரிட்டர்ன், இதான் உங்க ரிட்டர்ன், இதான் நான் உங்களுக்கு இத்தனை வருஷமா பண்ணிருக்கேன்னு காமிச்சுட்டே இருக்கும். நீங்க இதெல்லாம் செய்யறதுக்கு இப்ப தயாராகணும், வேற வழியே கிடையாது. மேபி எக்ஸல் மேக்ரோ எழுதிக்கலாம், பாபு கேன் அரேஞ்ச்.
கிரியேட் ஒன் எக்ஸல் மேக்ரோ எவ்ரிபடி கேன் ஹேவ், அது பண்ணிக்கணும். ஆனா இதான் நாங்க இத்தனை வருஷமா பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு நீங்க சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கீங்க, சொல்லணும். அந்த ஒரு வருஷம் ரிட்டர்னுக்காக அவன் வந்து நம்மளை ஜட்ஜ் பண்ற இடத்துல நாம இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நான் பேசாத இருந்தோம். இப்ப இந்த மார்க்கெட் கீழே வந்தோடனே என்ன ஆயிடுச்சு, நிப்டி 40% போயிருக்கு. இவங்க வந்து நாட் லாஸ்ட் மோர் தென் 10-12%. அண்ட் இப்ப திருப்பி இப்ப மத்த அவங்க ஃபண்ட்ஸ் மேல போறதுனால அது இன்னும் ஸ்லோவா குறைஞ்சிக்கிட்டே வருது. சோ அந்த மாதிரி ஒரு கன்சர்வேட்டிவ் பண்ணும்போது சில காலகட்டங்கள்ல நம்ம வந்து கிளையண்ட்டுக்கு நல்லது செய்ய போய் கூட நம்ம வந்து நிறைய இடைஞ்சல்களை சந்திக்கலாம், நிறைய கிரிட்டிசிசம் வரலாம், நிறைய டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் தடிச்சொற்களுக்கு வரலாம், அல்லது கிரிட்டிசிசம் வரலாம். அதையெல்லாம் வந்து யூ ஹேவ் டு டேக் இட் இன் யுவர் ஸ்ட்ரைட். அட்வைசர்ன்ற ஒரு ரோல்ல இது பண்ணாங்க. நாம வந்து ரொம்ப பொறுமைசாலியா இருக்கணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவங்களுக்கு ஃபியூச்சரை காமிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த ஃபியூச்சரை காமிச்சு அதுல என்ன செய்யணுங்கிறத நம்ம தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த இடத்துலதான் நம்ம இருக்கோம். அப்படி பண்ணாதான் அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து காலப்போக்கில் அந்த நம்மளுடைய வேல்யூவை புரிஞ்சுப்பாங்க. நிச்சயமா அந்த வேல்யூ கொடுக்குற இடத்துல நம்ம இருக்கோம். வேல்யூ கொடுக்காம சம்பாதிக்கிற இடத்துல இன்னைக்கு அட்வைசரி இண்டஸ்ட்ரி இல்லை. அதையும் வந்து எல்லாருமே மனதில் கொள்ள வேண்டும். நீங்க கொடுக்குற வேல்யூ வந்து அவங்களை உணர வைக்கிற வகையில நீங்க அதை கொடுக்கணும். ஸோ அதுதான் விஷயம். இது வந்து ஒரு பேக்கேஜிங் மாதிரி தான். மிகச்சிறந்த உணவு கூட நாம ஒரு க்ரூடா கொடுத்தாக்கா அது புரியாது அவங்களுக்கு. அதை நீங்க ஒரு கொடுத்தாதான் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஸ் ஆவாங்க, அதை வந்து மதிப்பாங்க. ஸோ அதுதான் questions, Babu. I'm done. ஒருத்தருக்கு இவருக்கு சொல்லட்டுமா? ஒரு கொஞ்சம் வயசானவர் தான், வயசான வயசு இல்ல, 55-60 வயசு இருக்கும், எங்க கேஸ்ட் ஆளு. So too much. So I was wanting to unmute everybody so that everybody could kind of clap. Shyam, that was an amazing session, and on behalf of all the people on the thing, I think we owe it to you. Very, very practical, very, very nice, very, very நான் என்ன சொல்றது, ரொம்ப thought provoking ஆ இருந்தது Shyam, because a lot of what you said resonated with all of us. ஏன்னா time to reset our own mindset. ஏன்னா ஒண்ணு வந்து நம்ம மைண்ட் பண்ண வேண்டியது, இன்னொன்னு வந்து I think all of us need to reset our own mind. Very well said. So I'm going to kind of throw a few questions because being the moderator, I get the first chance. I'm going to use that opportunity. You had mentioned somewhere that this COVID is a good opportunity to reset expectations. அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. So உங்க கணிப்புல going forward அடுத்த ஒரு 3-4 வருஷத்துல ஈக்விட்டிய சார்ந்த சைடும் டெட் சார்ந்த சைடும் எந்த செக்மெண்ட் ஆஃப் த மார்க்கெட்ல யூ திங்க் தேர் இஸ் கிரேட்டர் வேல்யூ டு பிளே? நம்ம ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் நீங்க சொன்னது வந்து is it large cap side of things or is it the mid cap or small cap? உங்க கணிப்புல where should investment advisors focus? That's one question. And on the debt side, what are your thoughts? Unmute. Yeah, unmute. Yeah, thanks. Yeah, I'll take the second one first. I think debt, there is no structural problem with the debt fund industry. They are like a supermarket. They offer multiple products. And they offer conservative products, they offer aggressive products, they offer different types of products. The problem is that the products which are very good for the investor give us very little as income. And the products which are risky for the investor give the maximum return for us also. This is going to get worse. So my approach has been, I accept that I don't look at the income at all. I mean, in the sense we get less income, of course. Tamil, please. இன்கம் குறைச்சாலும் சேஃப் ப்ராடக்ட்ஸ்ல வந்து விற்கிறது பெட்டர். அதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதாவது டெட்ல வந்து டெட் விற்க கூடாதுன்னா இல்ல, டெட் அப்படியே இந்த ஒரு இன்னைக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்னால வந்து பெரிய பிரச்சனைன்னு நான் நினைக்கல. என்ன ரீசன்னா, இந்த டெட்லயே வந்து கிறிஸ் கெயில் மாதிரி பேட் பண்ணலாம், டிராவிட் மாதிரி பேட் பண்ணலாம். ஓகே, ரொம்ப சிம்பிள். கிறிஸ் கெயில் மாதிரி பேட் பண்ணலாம், டிராவிட் மாதிரி பேட் பண்ணலாம். ஓகே, கிறிஸ் கெயில் மாதிரி பேட் பண்ணா கிறிஸ் கெயிலோட ஐபிஎல் ஃபீஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இஸ் பர்ச்சேஸ் ஃபார் ஹையர் வேல்யூ. டிராவிட் இஸ் நாட் ஈவன் பாட் இன் தி ஆக்ஷன் ஆர்
there are people like that, who don't get bought in the auction. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இன்னைக்கு டெட் ஃபண்ட்ல இருக்கு. அதுதான் நம்மளும் வந்து கிறிஸ் கெயில் பின்னாடி போய் நிறைய பண்ணிட்டோம். அதுக்காக கிறிஸ் கெயில் மோசம் நான் சொல்ல மாட்டேன். அவன் முதல்ல இருந்தே நான் கிறிஸ் கெயில் மாதிரி ஆட போறேன்னு சொல்லி தான் ஆடி இருக்கான். நம்ம வந்து என்ன பார்த்தோம்னாக்கா அந்த கேட்டகரியோட ரிஸ்க்ஸை வந்து நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். அங்கதான் வந்து ப்ராப்ளம் வருது. என்னை பொறுத்த மட்டும் டெட் ஃபண்ட் பண்ணும்போது உங்க இன்வெஸ்டர்களால யாராலுமே இந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. இது பிரைவேட் ஈக்விட்டியில பண்ண வேண்டிய ஒரு பிசினஸ். ஆக்சுவலா அந்த ஒரு 9, 10, 11 பண்ண வேண்டியது பிஎம்எஸ்லயோ பிரைவேட் ஈக்விட்டிலயோ பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ். அதை நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல கொண்டதுனாலதான் கிரெடிட் ஃபண்ட்ல இவ்வளவு ப்ராப்ளம் வருது. ஓகே, இல்லைன்னா மினிமம் 25 லட்சம் ரூபாய் செக் வைக்கணும், இல்ல ஒரு 5 லட்சம் வைக்கணும், whatever. ரொம்ப ரீட்டைல் பீப்புளை கொண்டு வந்து அந்த ப்ராடக்ட்ல பண்ணதுதான் ப்ராப்ளம் வழியா அந்த ப்ராடக்ட்ல ப்ராப்ளம் இருக்கிறதா நான் நினைக்கல. ஸோ இதை வந்து ஏதோ ஒரு பெரிய கிரைசிஸா நான் அதை பார்க்கல ஆக்சுவலா. ஸோ என்ன நடக்கும்னாக்கா இதுல பணம் போட்டவங்களுக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம் அவங்க ரிகவர் பண்ண பணத்தை கொடுத்துருவாங்க. ஆனா டெட் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி வில் கண்டினியூ டு டூ வெல். It will go through a period of pain for 6 months because இந்த மீடியா யார் இதெல்லாம் ஹைப் பண்ணனா அவன் இதை ரொம்ப இறக்கி விட்டுருவான். அதெல்லாம் நடக்கும். ஸோ மக்கள் மனதில் இன்னைக்கு வாட்ஸ்அப் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து அனாவசியமான அச்சங்களை ஏற்படுத்தும். ஸோ இதுல எது சேஃபஸ்ட் ப்ராடக்டோ அதை முதல்ல இப்போ வைக்கணும்ன்றதா என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்வைஸ். எது சேஃபஸ்ட் ப்ராடக்டோ அந்த ப்ராடக்ட் பண்ணுங்க. இன்கம் வரட்டும் கொஞ்ச நாளைக்கு. ஓகே, சேஃப் ப்ராடக்ட்ஸ்ல பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து யூ வில் சி பெட்டர் விசிபிலிட்டி. இன்னொரு விஷயம், டெட் ஃபண்ட்ல வந்து இதோட முடியல. ஐ திங்க் மே மாசம் 1.5 லட்சம் கோடி எஃப்எம்பி ரெனியூவலுக்கு வருது. ஸோ அது எப்படி போகுதுன்னு பாருங்க. அது பார்த்தப்பறம் யூ கேன் டேக் அ வியூ ஆன் டெட். அது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. இந்த என்னை பொறுத்த மட்டும் இந்த இன்னைக்கு நடந்த இந்த பிரச்சனை வந்து ஒரு பிரச்சனையே இல்லை. அதுதான் ரியல் சேலஞ்சு. அது எப்படி நடக்குதுங்கிறத பாருங்க. ஈக்விட்டி பத்தி என்ன கேட்டீங்க பாபு? வாட் வாஸ் யுவர் क्वेश्चन? Just asked whether what segment of the equity market you think our advisors need to focus on for investors in the next 3-4 years. அடுத்த 3-4 வருஷம் நீங்க சொன்னீங்க இல்லையா, 4 வருஷம் you have to be focused. அந்த 4 வருஷத்துல which segment of the equity market you think is better off, you see more value? So if you see the larger companies are likely to do better than the smaller companies because they are having a better financial base. They are better capitalized, they have better money raising ability. So you will see that larger companies will do better than the smaller companies. One. Rendavathu, companies which serve rural India will do better than companies which are very urban centric. So அதுவும் ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது வித்தின் த லார்ஜரே இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வரலாம். அண்ட் பர்ஃபார்மிங் கம்பெனிஸ்க்கும் நான் பர்ஃபார்மிங் கம்பெனிஸ்க்கும் உள்ள கேப் வந்து இந்த சைக்கிளோட அடுத்த சைக்கிள் இன்னும் அதிகமா இருக்குன்றது தான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ எக்விட்டி within large and mid is going to be okay. First large will come good, then mid will come good. But SEBI will need to revisit this categorization and make it market cap driven and not ranking driven. Because you are finding that 500th company is 8,000. It was 8,000. Now it has fallen probably to 5,000 or 6,000. But it is ridiculous. So that is not a small cap. You can't start small cap at 8,000 or 5,000 crore. Small cap should start at 1,000 and come to 250 crores. Between 250 and 1,000 or 2,000 maximum. So that I think you should all take it up with SEBI and write and ask AMFI to write and make a market cap based thing. Then you will have a better categorization. You will have better variety. The categories will become robust. But I would think that over a 3-year view, equity will stabilize. Over a 4-year view, equity will start performing. Over a 5-year view, equity will excel. டெட்டை பொறுத்த மட்டும் இன்னைக்கு விசிபிலிட்டியே கிடையாது. என்ன ரீசன்னாக்கா இன்ஃபிளேஷன் என்ன ஆகும்ன்றது யாருக்கும் தெரியாது. இஃப் இன்ஃபிளேஷன் இஸ் மேனேஜ்ட் வெல் தென் டெட்ல ரிட்டர்ன்ஸ் வந்து அவ்வளவா வராது. ஆனா இன்ஃபிளேஷன் கை கடங்காம போச்சுனாக்கா தென் debt market slowly to start becoming more and more attractive over a period of 1 or 2 years. If there is a inflation driven debt reset like you had in 2013, then overnight debt will become attractive. So இதெல்லாம் நம்ம வந்து உடனடியா இன்னைக்கே நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஓப்பன் மைண்டோட இருக்கணும், தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும். பட் 5-year view பாத்தீங்கன்னா equity will outperform debt. அதுல சந்தேகமே கிடையாது. But you need both. I understand. ஷாம், ஒரே ஒரு கேள்வி வந்திருக்கு. ஜெயசங்கரன் கேட்டிருக்காரு, நீங்க வந்து any specific parameter you look at while choosing selecting mutual funds? Large cap எடுத்தீங்கன்னா
நீங்க ஏதாவது ஒரு கிரைட்டீரியா பாக்குறீங்களா அந்த லார்ஜ் கேப்பை பிக்கப் பண்றதுக்கு? which scheme do you select? is there a basis rationale that Shyam, is there a secret sauce? Shyam உடைய போர்ட்ஃபோலியோ பிக்ல ஏதாவது சீக்ரெட் சாஸ் இருக்கான்னு கேக்குறாரு. can you please give us some insights? So broadly, I don't go by past performance first. It is not a criteria to pick. I'll give you an example. Right through last year, I bought a fund which was a non-performer for 5 years in large cap. Right? And in this 2 months, that fund has been lost the least money. So நான் சில நேரங்களில் டிஃபென்சிவா இருக்கணும்ன்ற போது நான் வந்து ஒரு அப்ரோச் ஃபாலோ பண்ணுவேன், அக்ரெசிவா இருக்கணுங்கிற போது இன்னொரு அப்ரோச் ஃபாலோ பண்ணுவேன். என்ன பொறுத்த மட்டும் இந்த போர்ட்ஃபோலியோ காம்போசிஷனை பேஸ் பண்ணி தான் நான் போவேன். வெறுமே நிஃப்டியை காப்பி பண்ற ஃபண்ட்ஸ் நான் வாங்க மாட்டேன். ஏன்னா அதுல பெரிய பர்ஃபார்மன்ஸ் வராது என்ன பொறுத்த மட்டும். ஸோ யூ ஷுட் ஹேவ் அ ஃபண்ட் மேனேஜர் ஷுட் ஹேவ் இண்டிபெண்டன்ட் மைண்ட். நீங்க பாருங்க லாஸ்ட் 2 இயர்ஸ்ல பர்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாம் கொஞ்சம் இண்டிபெண்டன்ட் திங்கிங்கோட சில ஸ்டாக் சாய்ஸஸ் எல்லாம் மாத்தி பண்ணி அப்படிதான் பண்ணிருப்பாங்க. அது சஸ்டைனபிளாங்கிறது வேற விஷயம். ஆனா அவங்க பண்ணதோடைய சக்சஸ் அதுதான். ஸோ தட் இஸ் வாட் ஐ ஆல்வேஸ் லுக் ஃபார். இன்ஃபேக்ட் இப்படிதான் நான் வந்து 2010ல நான் அப்போ புதுசா வந்த ப்ராடக்ட் நினைக்கிறேன் ஐசிஐசிஐ டிஸ்கவரி எல்லாம். அப்பவே நான் போர்ட்ஃபோலியோ பார்த்துட்டு சொன்னேன் இந்த ப்ராடக்ட் நல்லா பண்ணும் அப்படின்னு. இந்த பீரியட் ஐ எம் நாட் மேக்கிங் அ பாயிண்ட் நவ். சிமிலர்லி மிரேயோடைய அந்த இபிசி எல்லாம் நான் அந்த பீரியட் 500-600 கோடி இருந்த போதே அந்த போர்ட்ஃபோலியோ அவங்க ஸ்ட்ரக்சரை நம்ம பிக் பண்ணோம் குவாலிட்டி. அதே போல அந்த பீரியட்ல இருந்த கோட்டக் இப்போ பேர் மாறி போச்சு, அது மல்டி கேப். அப்ப என்ன பேர் இருந்துன்னு மறந்து கூட போச்சு இப்ப எனக்கு. செலக்ட் ப்ளூ சிப்பா, செலக்ட் மல்டி ஃபோக்கஸ், ஸ்டாண்டர்ட் மல்டி கேப். அது இப்போ அப்ப என்ன பேர் இருந்துன்னு மறந்து போச்சு. எனிவே சேம் திங். இப்போ இது 25,000 கோடி ஃபண்டு. ஸோ 600 கோடி அப்ப இருந்தப்போ we picked those funds. அந்த மாதிரி அப்பப்போ ஒரு ஃபண்டு வரும். இந்த ஃபண்டு அப்பா இப்படி இவ்வளவு நல்லா மேனேஜ் பண்றானே, இவன் நல்லா பண்றானது போர்ட்ஃபோலியோ பார்த்து தான் எடுக்குது. பேசிக்கா ஒரு போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது அதோட ஏஸ்தட்டிக்ஸ் நமக்கு பிடிச்சாக்கா அந்த போர்ட்ஃபோலியோ அண்ட் அந்த மாதிரி பாக்குறது யூஸ்வலா மாறது இல்லை. ஒரு 7-8 வருஷம் அது வந்து நல்லா தான் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த ஃபண்ட் மேனேஜருடைய அவங்களுடைய ஏஎம் ரொம்ப பெருசா போய் ரொம்ப வலுமினஸா போய் அவங்க மேனேஜ் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜ் வந்தா அதுக்கப்புறம் மாறிடும். தேங்க்யூ ஷாம். இன்னொரு ஒரு கேள்வி நம்ம நண்பர் கேட்டிருக்காரு, ஒரே ஒரு செகண்ட். KS வெங்கடேஷ் கேட்டிருக்காரு, வாட் இஸ் யுவர் வியூ ஆன் பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட்? பேலன்ஸ் ஃபண்ட் உங்களை ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க உங்களுக்கு பிடிக்காதுன்றத. The balanced advantage fund as a category has picked up a lot of assets in the last few years. உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அந்த செக்மெண்ட்டை பத்தி? என்ன பொறுத்த மட்டும் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் 2020 இஸ் தி ரியல் டெஸ்ட் ஆஃப் பேலன்ஸ் அட்வான்டேஜ். என்ன ரீசன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிஇக்கு மேல போனாக்கா நான் இப்படி பண்ணுவேன், இந்த பிஇக்கு கீழே போனாக்கா இப்படி பண்ணுவேன், அல்கோரிதம் பேஸ் பண்ணி எல்லாம் கரெக்ட். ஆனா 2020ல ஏர்னிங்ஸே கிடையாது. 2021ல நிறைய கம்பெனிக்கு இபிஎஸ்ஏ இருக்காது. அப்ப நீங்க எப்படி இந்த பிஏ வந்து ஃபர்ஸ்ட் ஜூன் மாசம் வந்த உடனே நீங்க கம்ப்ளீட்டா ரீசெட் பண்ண போறீங்களா? எந்த பிஏ பேஸ் பண்ண போறீங்க? உங்க பிஏ எஸ்டிமேட் பாஸ்ட் பிஏயா ஃபியூச்சர் பிஏயா? சோ இது வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து இது இந்த ஆயில் மைனஸுக்கு போன மாதிரி தான். சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஆனா ஒரு வெறும் அசெட் கேதரிங் தான், எனக்கு எந்த தலைவலியும் வேணா, எனக்கு ஒரு 7-8% நான் இன்வெஸ்ட் பண்ணி கொடுத்து நான் பீஸ்ஃபுல்லா இருக்கேன்னு சொல்ற அட்வைஸ் இருக்கு பேலன்ஸ் அட்வான்டேஜ். ஏன்னா நெகட்டிவ் வராது, ரொம்ப ஓரளவுக்கு கீழே வந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் கிளையண்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச்சுக்கு பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஹஸ் பீன் அ குட் அசெட் கேதரிங் ப்ராடக்ட். But it is not an alpha product or a beta product. It is only a product which gives you a decent inflation beating returns. That's all. ஷாம், ராமசுவாமின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, just like balance fund, do you think SIPs have also spoiled fund managers in bringing complacency? எது பண்ணாலும் என்ன பண்ணாலும் பணம் பாட்டு வந்துட்டு இருக்கு கொட்டுறது. Has it created a complacency in fund managers in terms of? He is absolutely right, because what they do, they buy the same stocks and they start believing that their portfolio is very robust. So நான் ஒரு ஸ்டோரி எப்பவுமே சொல்லுவேன். சுல்தான் ஆஃப் ப்ரூனே வந்து லண்டன்ல போய் ஒரு ஜுவல்லரி ஸ்டோரை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். லண்டன்ல ஒரு ஜுவல்லரி ஸ்டோர். ஸோ ரொம்ப அங்க நிறைய வாங்குவாரு, அவருக்கு ரொம்ப பிடிச்ச கடை. ஒரு நாள் he loved the store so much. Then he said, told the storekeeper, now tell me, give me a price, I'll buy you out.
ஸோ அவர் வேலை சொன்னா இவர் உடனே டீல் சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டாரு. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த ஸ்டோர் நல்லாவே பண்ணல. இவர் வாங்கினதுக்கு அப்புறம் அவருக்கு அந்த ஸ்டோர் மேல உள்ள இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஸோ அவருடைய அட்வைசரை கூப்பிட்டு கேட்டாரு, என்ன சார் இது நம்ம வாங்கினோம், இந்த ஸ்டோர் நல்லா பண்ணல அப்படின்னு. அதுக்கு அந்த அட்வைசர் சொன்னா, இந்த ஸ்டோர்ல நீங்க தான் 80% கஸ்டமர், 60% கஸ்டமர், நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க 30% ஆயிட்டீங்க, உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு. ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஃபண்ட் மேனேஜர் எஸ்ஐபி பணத்தை கொண்டு போய் அதே ஷேரை வாங்கி 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 அதே மெயின்டைன் பண்ணி அதே பர்ஃபார்மன்ஸை காமிச்சு ஃபர்தர். ஸோ இது ஒரு மாதிரி இட்ஸ் விஷய சைக்கிள். என்ன பொறுத்த மட்டும் இதுதான் நடந்துட்டு இருக்கு. நிறைய இன்னைக்கு பர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸ்ல இதுதான் நடந்துட்டு இருக்கு. நீங்க பணம் கொடுப்பீங்க, அவன் போய் டிமார்ட்டை வாங்குவான். ஸோ அது ஸ்ட்ரக்சரலி அது ரிவர்ஸ் ஆகும்போது it will pain a lot. Absolutely. Brilliant example, Shyam. Thank you so much. உங்களுடைய view on Venkateswaran. What is உங்களுடைய view on debt hybrid fund? Is it an alternate to long-term debt in the portfolio? Debt hybrid ன்றது அந்த 80% debt, 20% equity. அந்த மாதிரி debt hybrid. Is that a good alternative to long-term debt? MIP. It's a simple product. It's a simple product which will just about beat inflation because the equity can give you a little alpha and it can keep you safe. Yeah, some of the products may be good. You have to be selective, but it's not a bad product. It's a good product. Okay. See that in the debt hybrid, BAF, to manage the investor with low expectation. நீங்க இந்த ப்ராடக்ட் ஹை எக்ஸ்பெக்டேஷன் உள்ள இன்வெஸ்டருக்கு கொடுக்க முடியாது. லோ எக்ஸ்பெக்டேஷன் உள்ள இன்வெஸ்டருக்கு தாராளமா கொடுக்கலாம். What is your view on oil, Shyam? Given that Indian economy is பயங்கர oil priceல சார்ந்ததா இருக்கிறதுனால, we import almost practically 100% of oil. Oil price is a big impact on our economy, especially in the COVID times. One sees that the silver lining, dark clouds, the silver lining. The dark cloud is COVID now. The silver lining seems to be the oil price. உங்களோட அபிப்பிராயம் என்ன, and how do you think it will kind of benefit Indian economy and therefore the stock market? At the same time, next year oil is selling at $35. Same time next year. So I think that more or less for the next 1 year, we can assume that oil will be in a zone, and it will be in a zone which is very favorable to India, where we'll save a lot of dollars. The most important thing is for us to get our economic activity back and get enough exports and grow our export in such a way that we will not suffer because of oil ever again in our history. And there's also one more thing which we need to do very fast, that is to move at double speed towards electric vehicles, so that we are able to we have got enough and more of energy, both thermal and renewables. India will become self-sufficient in that. So we should be able to quickly progress towards that, so that we'll use oil only where absolutely essential, and the rest of it will be will run on other energy sources. So I think that we have to use these 2 years or 3 years to probably at the end of this government's term, we should not be growing our oil requirement. We should be contracting our oil requirement. But it's too early. நீங்க investment advisors mind reset பண்ற மாதிரி, I think government must also reset its mind and say they have to work very fast. They have to work very fast. Absolutely. So one quick view, couple of quick reactions. We're running out of time. Your view on gold, Shyam, going forward? Okay, I have been very bullish on gold. In fact, our portfolio has had 15 to 20% gold in the last about 16 months. So that has been a good call for us. I am not selling my gold. I'm of the view that we should hold gold for some time to see how America plays out. So gold is basically like an insurance. Assume gold doesn't return money, I'm ready for that. I'm ready to make zero return in gold for the next 1 year, or even minus 5% or 10%. Okay. But if anything happens anywhere in the world, gold will give me plus 40%. Okay. That is the kind of swing you are going to have in gold. So but gold is your insurance now? It is my insurance. Okay, great. So one more question from PS Narayanan, I think PSN. It says, do you expect this FT aspect to snowball into a larger
debt market crisis going forward, or do you believe that RBI will come out with a line of credit to support AMCs? What is your thought process? I think government definitely help the AMCs. I have no doubt. The AMCs which are backed by banks won't have problem. In fact, I have given that view even today. It's coming in some paper. AMCs which are backed by banks won't have problem because the bank will give them the rate. There's absolutely no problem. The only why Templeton is not backed by a bank. So it's only those guys who are not backed by a bank will have problems. Okay. So yeah, HDFC, SBI, all of them won't have IDFC, all of them won't have problem. It's only the Templetons and the DSPs and the Sundarams of the world who must be careful. Okay. Good one. Ramesh Bhatt has a question. Which is the sector which is closest to your heart in the next 2 to 3 years? Reveal your secret. Manufacturing. Manufacturing. Okay. I think all manufacturing. India must basically. I think it's a long shot, but I think that we must be the factory of the world. Everything. We must produce everything for whatever we can produce for whatever products. So manufacturing is going to be the future for us, and I think pharmaceutical will continue to do well. But manufacturing is the number one. So infra, everything related to manufacturing. Sure. Thank you, Shyam. Quick word for Ganesh Ramurthy has this question. Your views, value and value trap. Your views and a few schemes which are stuck with the value trap scripts. See, I think that by and large, our fund managers are very scared of value traps. By and large, they don't want to own any value trap. They sell, in fact. There is most of us are made of money by buying what they sell as a value trap and selling it back when it becomes value. So the guys who have the patience to hold it without selling also tend to make money, the other fund managers. So I would not think that way. But let me say one thing, the value funds of today, with the exception of one, where there has been very high turnover, I don't mind naming it, it's Birla Pure Value. Except that, most of the value funds are all right. But Birla Pure Value has made a complete mess of the product, and they have not been true to theme. Basically, they have done so much trading. When the market started falling, the impact cost fell on us. So trading and you're getting in and getting out, 5% to get in, 5% to get out, becomes a 10% loss at portfolio level. You get what I'm saying, right? So with the exception of that, any guy in the value team who's having a reasonably low turnover, portfolio turnover, will do reasonably well. Okay. So don't judge them harshly. So the last question, Shyam, I know we are right across time. Padmanabhan has this question. What is your view on IDFC Sterling Value, one of the worst performing fund? Can it bring surprise when the market recovers? So let me say this, for the next 3 years, they will have to do a lot of things, this category. So, but if they do all the things right, they will come on top. So this category will have to work very hard. I'm not saying about this particular fund. There is a lot of room for hard work, right? What will happen when the markets fall, they'll start getting better quality at the same valuation, in the same valuation band. So they should buy those stocks and give 3-4% weightage in those stocks. Suppose they get 5 stocks like that. Usually IDFC Sterling buys 3% is their big bet size. They don't buy 7-8% generally. So if you see he's able to get 4-5 stocks of 3% and then those double or triple, then suddenly you'll find the delta turning by some 700 bips. You can, even after waiting for 4 years, you'll make 28-30% returns. So that is where that has to happen. It's too early to say, but it's doable. So I won't rule it out. Fabulous. Thank you so much, Shyam. Thank you. On behalf of all of us, I would like to request Secretary Shobana Madam, is she there on the call? I think she had some issues, but I just want to kind of, ma'am. Okay, I think she had some power issues at her place, so I don't know whether she's there on the call. So on all our behalf, Shyam, thank you so much for sparing time and giving us an insight into your thought process. Ungalode thought process romba thought provoking irundhathu engalukku. Some of the key points, takeaways for even all of us is to reset our mindset, right? More than going to the customer, I think it's important to reset
our own minds so that we can take it forward and advise clients appropriately. Thank you so much. Friends, I hope you enjoyed this session of IFA Galaxy's webinar. We meet again on Monday afternoon. We have another very interesting speaker. Stay tuned. You will get more information on the mail by Sunday afternoon. So please register and be there Monday between again 3 and 4. We have another interesting IFA Galaxy webinar. Till then, stay safe. In fact, I just got a message from one of us. 26th and the 29th American government has announced a very stringent lockdown. So please be safe. Make sure that before Sunday you buy all your stuff, because 3 days government does not want any of us to step out of the home. So please stay safe. That's most important in this time. And look forward to catching up with you once again on Monday evening. Thank you so much and have a lovely day.